அன்னைக்கு கஷ்டத்துல அப்படி அழுதுந்திருப்பா. उसने वो स्त्री सोची होगी उस समय में तो मैंने बहुत दुख ஆனா उठाया, வருங்காலம் लेकिन उसका भविष्य அவளுக்கு மிக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. बहुत ही उसका भविष्य आनंदित था. தான் வயித்துல வந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைன்னா பெரிய ராஜா. मेरा पुत्र एक बहुत बड़ा राजा बनाकर, பெரிய ராஜா மாத்திரம் இல்ல, सिर्फ राजा ही नहीं, அந்த ராஜாவை தேடி ஊர்ல இருக்கிற ராஜாலாம் அவன் ஞானத்தை கேட்க வந்திருக்கிறான். पृथ्वी के सब राजा उसके पुत्र से मिलने के लिए आए हैं, बुद्धि की बातें सुनने के लिए. இன்றைக்கு நம்ம என்ன என்ன காரியத்தை பார்க்க போறோம்? आज हम क्या देखने वाले हैं? ஆவியின் மனுஷனுடைய ஆசை. आत्मिक मनुष्य की आशा. ஏன்னா நம்ம வந்து 3 விதமான மனிதர்களா இருக்கிறோம். हम 3 तरह के तीन रूप में हैं. எப்படி தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனாய் ஒருவரா இருக்கிறாரோ, जैसे परमेश्वर यीशु मसीह और पवित्र आत्मा 3 मिलकर हैं, நீங்களும் ஆவி ஆத்துமா சரீரமாய் 3 விதமான மனிதர்களா இருக்கிறீங்க. आप भी आत्मा शरीर और प्राण तीन तरह से हैं, ஆனால் ஒருவரா இருக்கிறோம், लेकिन एक ही हैं. ஆகவே இன்றைக்கு இந்த ஆவியின் மனுஷனுடைய ஆசையை பத்தி பார்க்க போறோம். अभी जो आत्मिक मनुष्य की क्या इच्छा है, क्या आशा है, वो देखने वाले हैं. ஆனா ஆவியின் மனுஷனுடைய ஆசையை आत्मिक जो मनुष्य है उसकी आशा இந்த சரீர மனுஷன் அப்பப்போ நிறுத்திடுறான். ये जो शारीरिक मनुष्य है वो आके रुकावट पैदा करता है. இந்த ஆவி மனுஷனுடைய ஆசை தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல கொண்டு வரப்போகுது. हम आत्मिक मनुष्य की आशा को ही ऊपर लेके आना है. ஆனா இதுக்கு தடை யாருன்னா நம்முடைய சரீர மனுஷன் தான். அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு சரீர மனுஷன் நிறைய வேலை பண்ணே இருக்கிறான் நம்ம வாழ்க்கையில். लेकिन जो शारीरिक मनुष्य है वो इसके लिए रुकावट पैदा करके वो पूरा रोक डालता है. இது இங்க இருக்கிறவங்க மாத்திரமல்ல, எனக்கும் அது. सिर्फ आप लोगों के लिए नहीं, मैं अपने लिए भी बोल रहा हूँ. நம்முடைய ஆவியின் மனுஷனுடைய ஆசையை தடுக்கிறதே சரீர மனுஷன் தான். ये आत्मिक मनुष्य की जो आशा है उसमें बाधाएं डालता है शारीरिक मनुष्य. எப்படி தடுக்கிறான்? कैसे बाधाएं डालता है? மனசு மனுஷனுக்கிறான், ஆத்தும மனிதன். जो दिमाग से, இந்த ஆத்தும மனிதன் தான் என்ன பண்றான்? இந்த சரீர மனுஷன் மூலமா தடுத்து நிறுத்துறான். ஆத்துமா தான் என்ன जो பண்றான்? आत्मिक मनुष्य है இந்த சரீரத்தை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறான். ये शरीर को वो रोकता है. அப்படின்னா அந்த ஆவியின் ஆசையை जो आत्मिक आशा है மனது வந்து மாத்துது. दिमाग में बदलता है, दिमाग में बदलाव लेके आता है. இந்த சரீர மனுஷன் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டான். ये शारीरिक मनुष्य उसके लिए जगह नहीं देता है. அதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுனே வரோம். इसलिए हम परमेश्वर के वचन को सुनते आ रहे हैं. அது வர அப்படியே சேஞ்ச் ஆயினே போ. वो आते आते वो बदलाव आएगा. இன்றைக்கு பாப்போம் பாருங்க, ஆவியின் மனிதனுடைய ஆசை. आत्मिक मनुष्य के आशा के बारे में आज देखेंगे. அதை சரீர மனுஷன் எப்படி தடுக்கிறான்? वो शारीरिक मनुष्य उसको कैसे रोकता है. 2 நாளாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். दो इतिहास निकालेंगे. 553 552 பேஜ். दो इतिहास निकालेंगे. உங்களுக்கு ஹிந்தியில் எந்த நம்பர் தெரியாது. 2 நாளாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். उसमें 9वां अध्याय निकालेंगे. 9 दो इतिहास 9th चैप्टर. பைபிள் வச்சீங்கன்னா பைபிள் எடுங்க தயவு செய்து. आप निकालना है हाथ में. பைபிள் எடுங்க, बाइबल निकालिए. திருப்பியும் சொல்றேன், எனக்காக நான் பேசல. मैं अपने लिए बात नहीं कर रहा हूँ. உங்களுடைய வாழ்வு நல்லா இருக்கிறது தான் கடவுளுக்கு அவங்களை ரட்சித்திருக்கிறார். आपका जीवन अच्छा रहने के लिए आपको उधार दिया है परमेश्वर. நீங்கள் நானும் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு மனுஷனா ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். आप और हम इस संसार को बदलने वाले जैसा बनाया है. அதான் ஆவியின் மனுஷனுடைய ஆசை. वही आत्मिक मनुष्य की आशा है. சரீர மனுஷன் என்ன பண்றான்? शारीरिक मनुष्य क्या करता है? போடா இருந்தா சரி, अरे रहने दो करके छोड़ ஏதோ देता है. போறோம் வரோம் போ, ऐसे ही कलीसिया जाके आएंगे बस से करके बोलता அதுதான் है. பாருங்க. 2ஆம் நாளாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். இன்றைக்கு எல்லாருக்கும் வசனம் அனுப்பிச்சேன். அதுதான் आज मैंने व्हाट्सएप में वचन भी डाला था. 9:23 9 में 23 சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள்.
23 पढ़ेंगे। पृथ्वी के सब राजा सुलेमान की उस बुद्धि की बातें सुनने को जो परमेश्वर ने उसके मन में उपजाई थी उसका दर्शन करना चाहते थे। आमीन। பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, इसको देखिए। சாலோமோனுடைய இருதயத்தில் தேவன் அருளிய सुलेमान के हृदय में जो परमेश्वर ने जो बातें उपजाई है ஞானத்தை கேட்க उस बुद्धि की बातें सुनने के लिए பூமியின் ராஜாக்கள், सभी राजा, பூமியின் ஒரு ராஜா இல்ல, பூமியின் ராஜாக்கள் सिर्फ एक राजा नहीं, पृथ्वी के सब राजा, எல்லாரும் सब लोग मिलकर அவன் முக தரிசனத்தை தேடினார்களாம். उसकी दर्शन की चाह में थे। அவரை தேடி வராங்க எல்லாத்துக்கும். उनको ढूंढ के आ रहे थे। எதை எதை தேடுறதுக்கு? தேவன் அருளிய ஞானத்தை. जो परमेश्वर ने दिया है वो बुद्धि की बातें सुनने के लिए। அப்போ பாருங்க, இது யாரு? சாலோமன் யார்? सुलेमान कौन है? சாலமோன் வந்து தாவீதின் குமாரன். सुलेमान दाऊद का पुत्र है। எப்படி தாவீதின் குமாரன் ஆனா? कैसे वो दाऊद का पुत्र बना? அப்படின்னு பார்த்தா இவன் ராஜவம்சத்துல பிறந்தவன் கிடையாது. யாரு? சாலமோன் வந்து ராஜவம்சத்துல இருந்து வரல. ये सुलेमान जो है वो राजा के वंशज नहीं है। அந்த தாவீது ராஜாக்கு நிறைய மனைவிகள், दाऊद राजा की अनेक पत्नियां थी। இந்த இந்த சாலமோனுடைய தாய் யாரு? सुलेमान की माता कौन है? அவ பேர் பட்சபால். उसका नाम पक्षपात है। அந்த பட்சபால் யாரு? पक्षपाल कौन है? ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹிஸ்டரி தெரியணும் பாருங்க. इतिहास आपको मालूम रहना है। ஏன்னா நீங்களும் நானும் எங்க இருந்து வந்திருக்கிறோம், क्यों आप और हम कहां से आए हैं वो मालूम होना है। நான்லாம் அப்படி ஆக முடியுமா, क्या मैं ऐसा बन सकता हूं, आप सोचेंगे। அப்படின்ற எண்ணத்தோட தான் வந்து இங்க உட்கார்றோம் பாருங்க. ऐसे सोच के आप आना है। ஆனா ஆவியின் மனுஷனுடைய ஆசை வேற, लेकिन आत्मिक मनुष्य की आशा अलग है। இந்த சரீர மனுஷன் எப்போதுமே என்ன பண்றான், அதை நம்புறது கிடையாது. ये शारीरिक मनुष्य उस पर भरोसा नहीं करता है। அப்ப பாருங்க, பட்சபால் யாரு? पक्षपाल कौन है? தாவீது ராஜாவுடைய சிப்பாய், வேலை செய்யற சிப்பாய், அந்த ராஜ்யத்துல சிப்பாயா இருக்கிறான். அவருடைய மனைவி தான் அவ. दाऊद के राज्य में जो सिपाही एक था उसकी पत्नी थी वो அந்த पक्षपाल। சிப்பாய் பேர் உரியா. सिपाही का नाम उरिया था। அப்போ உரியாவுடைய மனைவி தான் பட்சபால். उरिया की पत्नी थी पक्षपाल। ஒரு நாள் இது பாருங்க, நிறைய நேரத்தில் இந்த தப்பை தான் பெருசா யோசிக்கிறாங்க. बहुत बार वो गलत बात को ही वो बड़ा बनाते हैं। பாவம் பண்ணதை பெருசா யோசிக்கிறாங்க. पाप को ही बड़ा देखते हैं। அது தப்பு தான். पाप तो पापी है। ஆனால் தாவீதை தேவன் வந்து இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றார். लेकिन दाऊद को परमेश्वर अपने प्रिय बोल रहे हैं। இப்போ பாருங்க, அந்த பட்சபால் வந்து வேற ஒருத்தருடைய மனைவி. पक्षपाल है वो तो और एक की पत्नी थी। ஆனா தாவீது என்ன பண்றாரு? लेकिन दाऊद क्या किया? அவளுக்கு ஆக்குறாரு. वो अपना रहा है। அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உரியாவை போய் எங்கே கொண்டு போய் அந்த சிப்பாயை கொண்டு போய் முன்னால் நிறுத்தி சாகடிச்சிடுறாரு. फिर वो सिपाही उसको युद्ध में आगे खड़ा करके उसको मरवा डाल दिया। இப்போ பட்சபாலுடைய கணவன் இறந்துடுறாரு. उस पक्षपाल के पति तो अभी मर गए। இப்போ வந்து தாவீது என்ன பண்றாரு, அந்த பட்சபாலை தன்னுடைய மனைவி ஆக்கிக்கிறார். फिर दाऊद उसको अपने पत्नी बना ले रहे हैं। ஆனா தாவீதுக்கு ஏராளமான நல்ல ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. लेकिन दाऊद को और भी बच्चे थे। ஆனா அன்னைக்கு பட்சபாலுக்கு எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. फिर पक्षपाल कैसी रही होगी आप देखिए। இந்த ராஜாவு மேல ரொம்ப கோபம் வந்திருக்கும். उस राजा के ऊपर तो उसको क्रोध आया होगा। என்னுடைய கணவனை வேற சாகடிச்சிட்டான், मेरे पति को उसने मार डाला, என்னையும் அவளுக்கு மனைவி ஆக்கினான், मुझे भी उसने अपना लिया है। அந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். उस परिस्थिति में उसको बहुत ही दुख हुआ होगा। நான் சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில சில சிச்சுவேஷன் நமக்கு ரொம்ப மோசமா இருக்கும். ऐसे ही हमारे जीवन में भी कोई परिस्थिति हमें बहुत दुख लगता होगा। நம்ம கர்த்தர் விசுவாசிக்காத முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். हम परमेश्वर पर हम भरोसा नहीं कर पाएंगे, ऐसा परिस्थिति हुआ होगा। கர்த்தர் ஆராதிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். हम उनकी आराधना नहीं कर पा रहे होंगे। கர்த்தரை வந்து அன்பு கூற முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல हम இருக்கும். उनसे स्नेह नहीं कर पाते होंगे। ஆனாலும் लेकिन அந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கலாம். ऐसे परिस्थिति में भी ஆனால் அது சரீர பிரகாரம் அப்படிப்பட்ட காரியங்களா இருக்கலாம். शारीरिक रूप में ऐसा परिस्थिति होता होगा। ஆனா உள்ளத்துல தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்றது ஆழமா நம்பணும். लेकिन हमारे मन में परमेश्वर हमारे साथ हैं करके हम गहराई से भरोसा करना है। அப்ப பாருங்க, அவ்வளவு பெரிய சிக்கல் அவளுக்கு, इतना बड़ा उसको दुख परिस्थिति था उसका। ஆனா தேவன் என்ன பண்றாரு? लेकिन परमेश्वर ने क्या किया? அவளுடைய வயித்துல வர பிள்ளையை தான் ராஜாவாக்குறார். उसके बेटे को ही राजा बनाया। அவ யோசிச்சு பார்த்திருப்பா, வளர்ந்த பிறகு वो उसके बाद उस
उसने सोचा होगा, இவன் ராஜாவும் இவன் பிள்ளை ராஜாவும் ஆகும்போது யோசிச்சு பார்த்துருப்பா. सुलेमान जब राजा हुआ तब उसने सोचा होगा, அன்னைக்கு கஷ்டத்துல அப்படி அழுதுருப்பா. उसने वो स्त्री सोची होगी उस समय में तो मैंने बहुत दुख ஆனா उठाया, வருங்காலம் लेकिन उसका भविष्य அவளுக்கு மிக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. बहुत ही उसका भविष्य आनंदित था। தான் வயித்துல வந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைன்னா பெரிய ராஜா, मेरा पुत्र एक बहुत बड़ा राजा बना कर, பெரிய ராஜா மாத்திரம் இல்ல, सिर्फ राजा ही नहीं, அந்த ராஜாவை தேடி ஊர்ல இருக்கிற ராஜாலாம் அவன் ஞானத்தை கேட்க வந்திருக்கிறான். पृथ्वी के सब राजा उसके पुत्र से मिलने के लिए आए हैं, बुद्धि की बातें सुनने के लिए। அந்த சிச்சுவேஷன்ல அந்த தாய் அந்த பட்சேபாளுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. उस परिस्थिति में उसकी माता को कितना आनंद हुआ होगा। அன்னைக்கு கஷ்டத்துல இருந்தா, उस समय तो वो दुख में थी पहले, ஆனா எதிர்காலம் लेकिन उसका भविष्य தேவன் அவளுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக்கி இருக்கிறார். परमेश्वर ने उसके जीवन में इतना परिवर्तन लेके आया। நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையை நீங்க சந்திக்கலாம். मैं बोल रहा हूँ आज आपकी स्थिति ऐसी रहती होगी, ஆனா தேவன் உங்களை எதிர்காலம் ரொம்ப அற்புதமா இருக்கும்ன்றது இந்த காலை வேளையில நம்புங்க. लेकिन परमेश्वर आपके भविष्य को बहुत अच्छा करेंगे करके आप भरोसा करना है। இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கலாம், अभी आप कठिनाई में होते இன்னைக்கு ரொம்ப होंगे, நெருக்கடியில இருக்கலாம், अभी मुश्किल होता இல்ல होगा, இன்னைக்கு ஏதோ உங்களால துதிக்க முடியாத ஆராதிக்க முடியாத அப்படியே சிக்கின்னு இருப்பீங்க நீங்க. आज आप आराधना या स्तुति नहीं कर पा रहे होंगे, ஆனா लेकिन அந்த பையன்தான், அந்த மோசமான சூழ்நிலையில பிறந்த பையன்தான் उस बुरी स्थिति में जो पैदा हुआ सुलेमान, பெரிய वो ராஜாவாக்கினார். एक बहुत बड़ा राजा बना। ராஜா மாத்திரம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனக்கு அவருக்கு இருதயத்துல கொடுத்த தேவ ஞானத்தை கேட்க வந்தாங்களாம். उसके बुद्धि की बातें सुनने के लिए पृथ्वी के सभी राजा उससे मिलने के लिए आए। வெறும் ஞானத்தை கேட்க வந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? उस बुद्धि की बातें सुनने आए का मतलब क्या है? சும்மா கேட்டு போயிருப்பாங்களா? क्या ऐसे थोड़ी सुन के गए होंगे? வந்து அதுக்கப்புறம் அதை வாசிக்கிறேன். उसके बाद पढ़ेंगे, 10 ஐஸ்வர்யத்தையும் பொருட்களையும் கொண்டாந்து கொட்டி இருக்கிறாங்க. बहुत से संपत्ति बैंड चढ़ाए हुए उसको। சரி, இப்போ ஏன்னா இதை வந்து அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கலாம். இதை इसको बाद में देखेंगे। இன்னொன்று, और एक बात है, இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, अभी आप यहाँ पर बैठे हो, நமக்காக நம்ம தேவனை தேடுறோம்னு நினைக்கிறோம். हम सोच रहे हैं कि हम अपने लिए परमेश्वर को ढूंढ रहे हैं। எத்தனை பேர் உங்க சந்ததிக்காக தேவனை தேட போறீங்க? कितने लोग अपने वंशज के लिए परमेश्वर को की உங்க खोज करना குழந்தைகளுக்காக, चाहते உங்க हैं, குழந்தைகளுக்காக, आपके बच्चों के लिए, உங்க சந்ததிக்காக, आपके वंशज के உங்க लिए, பேரன் பேத்திக்காக. आपके पीढ़ियों के लिए। பாருங்க, அதுதாங்க பட்சபாலுடைய குழந்தை जैसे पच्चपाल का बेटा ரொம்ப பெரிய லெவல் ஆச்சு. वो बहुत बड़ा राजा बना। அப்போ உங்களுடைய குழந்தைக்கா நீங்க யாருக்காக தேட போறீங்கன்னா, உங்க குழந்தை, உங்க பேரன், உங்க பேத்தி, உங்களுடைய சந்ததிக்காக இங்க உட்கார்ந்து கேட்டுக்கிறீங்க நீங்க. ऐसे ही आप अपने पोते नातियों के लिए बैठ के यहाँ सुन रहे हो। ஏன்னா தேவன் எப்படி உங்களை பார்க்கறாருன்னா அங்க பார்க்கறாரு, அதை பார்க்கறாரு. परमेश्वर आपके भविष्य को देख रहे हैं यहाँ से। ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு நீங்க கடவுளை விட்டுறாதீங்க. इसलिए अभी की परिस्थिति को देखकर आप परमेश्वर को नहीं छोड़ना है। ஆகவே நமக்காக நீங்க நம்ம தேடுறது இல்ல, हम अपने लिए नहीं खोज कर रहे हैं, நம்முடைய சந்ததிகளுக்காக நம்ம தேடுறோம். हमारे वंशज के लिए हम खोज रहे நம்முடைய हैं। தேசத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக நம்ம கர்த்தரை தேடுறோம். हमारे संसार में परमेश्वर के राज्य को लेके आने के लिए हम उनकी खोज कर रहे हैं। இன்னைக்கு யாரும் உங்களை கைத்தட்டி பாராட்ட தேவையில்லை. अभी ताली बजाकर आपको कोई प्रशंसा नहीं करना है, ஆனால் வருங்காலத்துல உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் உங்களை கைத்தட்டி பாராட்டுவாங்க. लेकिन आने वाले पीढ़ियों आपको देखकर प्रशंसा करेंगे। ஆமென். ஆமென். எதை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ உங்க பிள்ளைகளுக்கு கடவுளை சேர்த்து வைங்க. आप कुछ जमा करके रखो या ना रखो, लेकिन परमेश्वर को की आशीषों को जमा करके रखना है। கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய கிரியைகளை சேர்த்து வைங்க. परमेश्वर के राज्य के कार्यों को आप जमा करके रखिए अपने बच्चों के लिए। ஆமென். आमीन। அப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் தேவ சித்தம், அதுதான் தேவ சித்தம். यही परमेश्वर की इच्छा है। ஆமென். आमीन। நமக்கு வர தடைகளெல்லாம் हम जो भी रुकावटें आती हैं, தேவ சித்தத்தை செய்யும்போது जब हम परमेश्वर की इच्छा को पूरी करते நமக்கு हैं, பல தடைகள் வரும், बहुत से रुकावट आती है, பல நெருக்கடிகள் வரும். बहुत से बाधाएं आती हैं। அந்த நெருக்கடிகள் மத்தியில கடவுளை தேடு. उसके बीच में भी हम परमेश्वर की खोज करना है। பாருங்க, போன 3 நாள் கூட்டம் நடத்தணும். हम 3 दिन का मीटिंग हमने चलाया।
எவ்வளோ எனக்கு தடை இருந்தது தெரியுமா எனக்கு बहुत सी बाधाएं आई। ஆனால் உங்களுக்குலாம் எதுவுமே தெரியாதெல்லாம் आप लोगों को नहीं मालूम उतना। இயற்கையின் மூலமா தடைகள் தான். प्राकृतिक रूप में भी ட்ராக்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் பிரச்சனை, மழை தான் जब பெஞ்சிருந்துச்சு, भी हम ट्रैक्स देने गए थे तो बारिश हुआ था, பண பிரச்சனைகள். पैसे की तंगी थी, ஆனால் 3 days அருமையா நடத்தினார் கர்த்தர். लेकिन 3 दिन बहुत ही अद्भुत रूप से हमारी मीटिंग हुआ। நீங்க அதுக்கெல்லாம் துதிச்சிங்களா சோதனம் பண்ணீங்களான்னு தெரியல, கர்த்தர் அதை பார்க்கறாரு. आप उसके लिए धन्यवाद दिए कि नहीं मालूम, लेकिन परमेश्वर वो सब देख रहे நான் हैं। போன வாரம் முதல் தேதி பிரசங்கம் பண்ணும்போது அதான் சொன்னேன். मैंने पहले तारीख को जब प्रचार किया था वही बोला था। உங்க சபை நல்லா இருக்கிறத பத்தி நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். आपका कलीसिया अच्छा है करके आप उसमें आनंदित रहने से ही आपका जीवन अच्छा रहेगा। உங்களுடைய கம்பெனி நல்லா இருந்தா தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும். जैसे आप काम करने वाला कंपनी अच्छा रहने से ही आपको सब कुछ मिलेगा। இதெல்லாம் நான் சொன்னேன் பாருங்க. ये सब मैंने उस दिन बोला था। மார்க் புத்தகம் 14ஆம் அதிகாரம், मरकुस निकालेंगे, மார்க் புத்தகம் 14ஆம் அதிகாரம், मरकुस में 14ஆம் அதிகாரம் 14 38 இருந்து 39 வாசிக்கிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். வாசிங்க. अभी 38-39 पढ़ेंगे। जागते और प्रार्थना करते रहो कि तुम परीक्षा में ना पड़ो। आत्मा तो तैयार है पर शरीर दुर्बल है। और वह फिर चला गया और वही बात कहकर प्रार्थना की। आमीन। पर ஆண்டவராகிய இயேசு यहाँ पर यीशु मसीह கவனிங்க, சிலுவைக்கு போய் தேவ சித்தத்தை செய்ய போறார். वो क्रूस पे चढ़कर परमेश्वर की इच्छा को पूरी करने जा रहे हैं। அங்கதான் தேவ சித்தம் போறாரு. அப்பதான் ஜெபம் பண்றாரு. तभी वो प्रार्थना करने लगे। சீடர்களை கொண்டு போறாரு. वो चेलों लोगों को लेके जा रहे हैं। ஜெபம் பண்றாரு. जब वो प्रार्थना की ஒரு வார்த்தை சொல்றாரு. तब एक बात बोले, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். आप परीक्षा में ना पढ़ना, आप जागते हुए प्रार्थना करना। ஒரு வார்த்தை போற, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், वहाँ पर आत्मा तो तैयार है மாம்சமோ பலவீனம் உள்ளது, लेकिन शरीर दुर्बल है என்றார். ऐसा बोले। நான் அதான் ஆரம்ப சொன்னேன். मैंने शुरू में बोला था, ஆவி கடவுளுடைய சித்த நோக்கத்தை செய்யறதுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்குது உள்ள. हमारी आत्मा जो है परमेश्वर की इच्छा पूरी करने के लिए तैयार है, ஆனா அந்த சரீரம், लेकिन ये शरीर जो है, இந்த கடவுளுடைய நோக்கத்தை செய்வதற்கு சரீரம் நமக்கு ஒத்துழைக்கிறதே கிடையாது. ये शरीर तो हमारे लिए रुकावट पैदा करता है। ஏன் அப்படி சொல்றாரு அவரு? क्यों ऐसा बोल रहे हैं? திருப்பி இப்ப பாருங்க, இப்ப வாசிக்கிறேன் பாருங்க. और एक बात पढ़ेंगे, 41 இருந்து வாசிக்கிறேன். 41 से पढ़ेंगे। 41 தானே? ஆமா, இல்ல 40 வாசிங்க. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. தாங்கள் மறுபடியாக அவருக்கு சொல்லுவது என்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் 3ஆம் தடவை வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவியனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். वासिंग सिस्टर 40 और 41 पढ़ेंगे। और फिर आकर उन्हें सोता पाया, क्योंकि उनकी आंखें नींद से भरी थी और नहीं जानते थे कि उसे क्या उत्तर दें। फिर तीसरी बार आकर उनसे कहा, अब सोते रहो और विश्राम करो, बस घड़ी आ पहुंची, देखो मनुष्य का पुत्र पापियों के हाथ पकड़वाया जाता है। आमीन। பாருங்க, எப்பேற்பட்ட விசேஷங்களை வச்சு பாடுபடுறார் பாருங்க இயேசு. कैसे चेलों को रखे वो कितना कष्ट उठा रहे हैं यीशु मसीह। நம்ம தலைவருக்கு எவ்வளவு பாடு பாருங்க. हमारे नेता कैसे कष्ट उठा रहे हैं देखो। ஜெபம் ஆயிஷன் வந்துக்கிறாரு. वो प्रार्थना करने के लिए लेके आए हैं, தூங்கி விடுறானுங்க. लेकिन वो लोग जाके सो रहे हैं। ஹலோ, இப்பேற்பட்ட ஆளை வச்சு தான் ராஜ்யத்தை கட்ட போறாரு. ऐसे चेलों को रखे वो परमेश्वर के राज्य को बनाने जा रहे हैं। சொல்றாரு, எப்போ ஆவி உள்ள நல்லா இருந்துதாம்பா, वो बोल रहे हैं कि आत्मा तो अच्छी है अंदर, ஆனா உங்க மாம்சம் பலவீனமாகுது, लेकिन तुम्हारा शरीर दुर्बल है। அதனால தான் வந்து பாருங்க, ஒரு தரம் இல்ல, 2 தரம் இல்ல, 3 தரம், एक बार नहीं, 2 बार नहीं, 3 बार बोल दिए। திருப்பி பாருங்க, 34 37 34 37 வரைக்கும் வாசிக்கிறேன். திருப்பி 34 से 37 तक पढ़ें। அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதோ துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையில விழுந்து அந்த வேளை நம்மை விட்டு நீங்கி
போடுமா தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அதை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ம் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் ம் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். போதும். 34 से 37 तक पढ़ेंगे. 37 வாசிங்க. பின்பு அவர் வந்து அவர் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? போதும் வாசிங்க. और उनसे कहा मेरा मन கவனிங்க கொஞ்சம் वसनத்தை கவனிங்க. मेरा मन बहुत उदास है यहाँ तक कि मैं मरने पर हूँ. तुम यहाँ ठहरो और जागते रहो. और वह थोड़े आगे बढ़ा और भूमि पर गिरकर प्रार्थना करने लगा कि यदि हो सके तो यह समय मुझ पर से टल जाए. और कहा हे अब्बा हे पिता तुझसे सब कुछ हो सकता है. इस कटोरे को मेरे पास से हटा ले. फिर भी जैसा मैं चाहता हूँ वैसा नहीं पर जो तू चाहता है वही हो. फिर वह आया और उन्हें सोते पाकर पतरस से कहा हे शैमोन तू सो रहा है क्या तू 1 घंटे भी न जाग सका? आमीन. இப்போ இதை வாசிக்கிறேன். हमने इसे पढ़ लिया. இதை அப்படியே நிறுத்துங்க. इसको ऐसे छोड़ के சந்ததியை பற்றி சொன்னல, मैंने वंशज के बारे में बोला था. இப்போ சாம்தேவுடைய பையன் இருக்கிறான். अभी सामदेव के बेटा है. அவன் அசோக், அவன் பேரா? उसका नाम अशोक है. அவன் சொல்றான் நான் சயின்டிஸ்ட் ஆகணும்ன்றான். मैं साइंटिस्ट बनूंगा करके बोल रहा है. நேத்திக்கு இருக்கிறாரு ஜோசப் பிரின்ஸ் இருக்கிறாரு. यहाँ पर जोसेफ प्रिंस भी है. அவங்கள குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? उनके लिए आपने क्या योजना रखा है? ஆனா கடவுள் அவங்கள குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்காரு. लेकिन परमेश्वर उन लोगों के लिए बहुत अच्छा योजना बना के रखा है. ஏன்னா அந்த சந்ததியை பத்தி நான் சொல்றேன். क्योंकि मैं यहाँ पर वंशज के बारे में बोल रहा हूँ. உங்களுக்கு கூட உங்க குழந்தை பிறக்கிற சந்ததியை குறித்து பெருசா யோசனை இருக்காது உங்களுக்கு. आपको भी अपने बच्चों के ऊपर उतना बड़ा उद्देश्य नहीं रहता होगा. ஆனா கடவுள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு பெரிய பெரிய வித்தை வச்சிருக்கிறாரு, பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. लेकिन परमेश्वर एक एक बच्चे के ऊपर भी एक बहुत बड़ा दर्शन रखा है, बहुत बड़ा मकसद रखा है. பாருங்க அவர் தம்பி சொன்னா சயின்டிஸ்ட் ஆகணும்னு இருக்கலாம். वो बच्चा साइंटिस्ट होना चाहता होगा. ஜோசப் பிரின்ஸ் ஒரு பெரிய ஆள் ஆகலாம். जोसेफ प्रिंस भी एक बहुत बड़ा आदमी बनेगा. இல்ல இப்போ இவருக்கு மேரேஜ் ஆன இவருடைய குழந்தைக்கு இப்போ இவர் உள்ள கேட்கிறாரு, இவர் குழந்தை உள்ள கேக்குது. अभी ये बैठ के सुन रहे हैं इनकी शादी होने से. ஏன்னா ஆபிரகாம் வந்து தசமம் கொடுத்தானா. जैसे अब्राहम दशमांश जब दिया, ஆனா அவனுடைய அறையில் இருக்கிற லேவியே கொடுத்த மாதிரி இருந்து. वो उसको लगा कि उस लेवी को ही दे रहा है. அப்படின்னா ஆபிரகாமுக்கு உனக்கு குழந்தை பிறக்கல. अब्राहम को उस समय तो बच्चा नहीं था. ஏன்னா நீங்க வந்து உட்கார்ந்து கேட்கும்போது உங்க சந்ததி கேக்குது. இத आप यहाँ बैठ के सुनने के समय आपके वंशज भी यहाँ बैठ के सुन रहे हैं. நீங்க இதுதான் சொல்றேன், இதுதான் ஆவிக்குரிய ஆசை. यही आत्मिक आशा है. ஆனா சரீரம் என்ன பண்ணுது? தடுக்குது இத. लेकिन शरीर आके रुकावट करता है. பாருங்க அந்த ஆபிரகாம் கொடுக்கும்போது जब अब्राहम दान दिया, லேவி கொடுக்கறானா, वो लेवी को दिया जैसा था. அப்பனா ஆபிரகாமுக்கு உன்ன குழந்தை பிறக்கல. तब अब्राहम को कोई पुत्र नहीं था. ஈசாக் பிறக்கணும். उसके बाद ईसाक पैदा होने का था. ஈசாக்கு வந்து 2 குழந்தை யாரு? யாக்கோப்பு ஏசா பிறக்கணும். फिर ईसाक को याकूब और ईसा पैदा होना था. இப்போ யாக்கோப்புடைய குழந்தை 12 குழந்தை, 3வது குழந்தை தான் லேவி. याकूब को 12 बच्चे, उसमें से 12वां लेवी है. ஆனா ஆபிரகாம் தசமம் கொடுக்கும்போது, लेकिन जब अब्राहम दशमांश दिया, லேவியே கொடுத்த மாதிரி சொல்லுது. तब लेवी दिया जैसा था करके लिखा है. அப்படி இருக்கும்போது அவர் பேர் என்னப்பா, இமான் உட்காந்துக்கிறாரு. अभी ईमान यहाँ पर बैठे हैं. அவருக்கு மேரேஜ் ஆகல யோசனை பண்ணுகிறாரு. अभी तो उनकी शादी भी नहीं हुई. ஆனா அவருடைய சந்ததி எத்தனையோ சந்ததி, लेकिन उनके पीढ़ियों के लोग, இவர் கேட்கிற காரியங்கள் அந்த சந்ததிக்கு போகும். ये जब जो बैठ के सुनते हैं वो पीढ़ियों तक चलेगा. वो பாருங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நல்லா கவனிங்க. भाइयों और बहनों आप सुनिए. கடவுள் யாருன்றதை யோசிச்சு பாருங்க. परमेश्वर कौन है आप सोच के देखिए. நாளைக்கு நடக்கிறத பத்தி இல்ல, நாளைக்கு அவர் பயங்கரமானவர். அவர் कल के बारे में नहीं, वो तो बहुत ही दूर तक सोचते हैं. அதனால தான் நம்ம வந்து இந்த நாளைக்கு பத்தி தான் கவலைப்பட வேணாம்ன்றாரு. इसलिए परमेश्वर बोलते हैं तुम कल की चिंता नहीं करना. ஏன்னா இந்த கவலை நம்முடைய வாழ்க்கையில எதையும் சாதிக்க மாட்டேங்குது. क्योंकि चिंता से हम कुछ हासिल नहीं कर पाएंगे. அப்ப பாருங்க, இங்க பாருங்க, தேவ சித்தத்தை செய்யறதுக்கு ஜெபம் பண்றாரு. वो परमेश्वर की इच्छा को पूरा करने
के लिए यीशु मसीह प्रार्थना कर रहे हैं। இவங்க 12 பிஷீடர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ये 12 चेलों को उन्होंने चुन के रखा है। இவங்க மூலமா பெரிய பெரிய அற்புதம் செஞ்சிருக்காரு. इनके द्वारा बड़े बड़े अद्भुत काम किए हैं। பேதுரு மூலமா பேதுரு நிறைய கடல் நடந்திருக்காரு. पतरस समुद्र में चल के आया है। இயேசு 5 அப்பம் 2 மீனை பார்த்திருக்காரு. वो 5 मछली 2 रोटी को देखे हैं। தண்ணீர் திராட்சரசம் அதை பார்த்திருக்காரு. वो पानी को दाखरस बनाया, सो अद्भुत कार्य देखे हैं। குஷ்ட ரோகிகள் சுகமாயிருக்கிறாங்க. कोढ़ी लोग चंगे हुए वो देखे हैं। மரித்தோர் 3ஆம் நாள் மரித்தோரெல்லாம் எழுப்பியிருக்கிற நிறைய பேர். जो मृतक हैं उन लोगों को फिर से जिलाया है। 3 வருஷம் பயங்கரமான ஊழியத்திலேயே கூட இருந்துக்கிறாரு. 3.5 साल तक सेवकाई में ये लोग साथी थे। ஆனா அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சு ஜெபம் பண்றாரு. என்ன பண்ணுகிறாங்க பாருங்க. लेकिन इन लोगों को अपने साथ लेके जाके प्रार्थना करने के लिए लेके गए, लेकिन वो लोग क्या कर रहे थे? நான் யோசிச்சேன், मैं सोच रहा था, என்ன ஆண்டவரே, मैं ऐसे सोच रहा था, நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம். क्या मैं भी ऐसे ही हूँ करके मैं अपने आप को सोच रहा था। எங்களை போட்டு என்னென்னமோ நிறைய பண்றீங்க நீங்க. परमेश्वर आप हमें रख के बहुत कुछ करना चाहते हो, ஆனா நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரே ஒன்னும் செய்யாத மாதிரி உட்கார்ந்துக்கிறோம். लेकिन हम लोग सब कुछ भूल के ऐसे बैठे हैं कि परमेश्वर हमारे लिए कुछ भी नहीं किए। ஆமென். நான் அப்படிதான் இருக்கிறேன். मैं ऐसे ही, நீங்களாம் பரிசுத்தர், आप पवित्र हैं, लेकिन मैं ऐसे ही सोचता हूँ। நீங்களாம் ஆண்டவர் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், நிறைய நேரம் मैं अपने बारे में बोल रहा हूँ, मैं बहुत समय செஞ்ச பிறகு கூட परमेश्वर करने के बाद भी ஆண்டவர் ரொம்ப புலம்புறேன். मैं हमेशा विलाप करते बैठा இது रहता செய்யலையே அது செய்யலையே இது பண்ணலன்னு சொல்லி ரொம்ப புலம்பல் हूँ। இருக்குது. ये नहीं किया, वो नहीं कर क्या करके मैं विलाप करते रहता ஆனா हूँ। நம்மள வச்சு தான் கர்த்தர் ஓட்றாரு பாருங்க. लेकिन हमें रख के परमेश्वर चला रहे हैं। நம்மள வச்சு ஓட்றாரு பாருங்க. हमें रख के चला रहे இங்க இவங்கள வச்சு ஓட்டி இருக்காரு பாருங்க. जैसे परमेश्वर वहाँ वो 12 चेलों को रख के चलाए। அதனால தான் காலைல சர்ச்சுக்கு வரும்போது யோசிப்பேன், இப்படிதான் என்ன பண்ண இதை வச்சு தான் ஓட்டணும். ऐसे ही मैं कलेशे में आने के समय सोचता हूँ, ऐसे ही चलाना है। ஃபோன் பண்ணி வந்தியா வரலையா, வண்டி வந்துச்சா, சீக்கிரம் வந்துச்சா, 8:30 மணிக்கு வந்துச்சா, என்ன பண்றது, அப்படிதான் என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. फोन करके गाड़ी आ गया क्या, 8:30 बजे आ गया क्या करके पूछते रहता हूँ यहाँ आके। நம்ம வயிற்று பழுப்பு கிடையாது இது. ये हमारे पेट की बात नहीं है, ஆனா அவர் சித்தத்தை செய்யணும்னா लेकिन परमेश्वर की इच्छा को पूरी करना है இந்த तो சரீரம் மனுஷன் விட மாட்டான். ये शारीरिक मनुष्य हमें नहीं छोड़ता है। அவருக்கே பாருங்க சொல்றாரு, वो यीशु मसीह को ही देखिए, பிதாவே இப்போ இதுல வெளியே வந்துடலத்துக்கு எதனா வழிக்குதான்னு கேட்கிறாரு. वो यीशु मसीह परमेश्वर से पूछे, इस कटोरा मेरे से हट पाए तो उसको हटा दीजिए करके। இதான் சொல்றாரு. तब परमेश्वर बोल रहे हैं, தம்பி தலைவரே நீ தான் செய்யணும், इसको तो ये तुझे ही निभाना है ये। அப்புறம் தான் அவரு போய் தட்டி தட்டி எழுப்பி, பா தூங்காதீங்கப்பா கொஞ்சம் எழுந்துருங்கப்பான்றாரு. फिर जाके अपने चेलों से बोले, तुम सोना नहीं, तुम उठो उठो करके திருப்பி उनको போய் उठाए। ஜெபம் பண்ணி திருப்பி அதை பார்த்து நல்லா இருக்கிறாங்க, திருப்பியும் ஒன்றும் பண்ண கண்ணு சொக்கி சொக்கி விடுறானுங்க. फिर से जाके प्रार्थना करके आए, फिर आके देखे फिर से वो लोग सोने लगे। எப்போ எத்தனை பேர் இன்னைக்கு யாரு சொக்கி நிக்கிறீங்களா தெரியல. आज यहाँ पर सोना कौन सो सोखनी रहा है, है करके कंडीपा। नहीं, मुझे नहीं मालूम। நான் தான் சொல்லிட்டேன்னா ஆவி மனுஷன் ரெடியா இருக்கிறான், मैं बोल रहा हूँ ना, आत्मिक मनुष्य तो तैयार है, ஆனா சரீர மனுஷன் लेकिन शारीरिक मनुष्य கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராக மாட்டான். वो परमेश्वर के आशीष को पाने के लिए वो तैयार नहीं होता। அவனுக்கு என்ன தேவை, उसको क्या चाहिए, நாளைக்கு சோறு நாளைக்கு இது அது இது இருந்துச்சுன்னா போதுங்க. उसको सिर्फ खाना, कल की खाना के बारे में चिंता रहता है। ஆனா ஆண்டவர் लेकिन परमेश्वर உங்களை என்னைய ரொம்ப பெரிய லெவல்ல வச்சிருக்கணும் ஆசை. आपको और हमें बहुत अच्छे श्रेणी पर रखना चाहते हैं। அப்ப பாருங்க எப்படி சொல்றாரு यहाँ पर இந்த देखिए, மாதிரி. அப்ப இது யார் செய்யறது, ये कौन कर रहा है, இது நீங்க நானும். இது आप और हम ही यहाँ पर दिखा रहे हैं। ஆதாம் தப்பு பண்ணா, आदम ने गलती किया, பாவத்துல விழுந்துட்டான், वो पाप में गिर गया। இப்போ இன்னொரு ஆதாம் தேவன் இயேசு அனுப்புறாரு, दूसरे आदम के जैसे यीशु मसीह को भिजाए, தேவ சித்தத்தை செய்யறதுக்கு. वो परमेश्वर की इच्छा को पूरा இப்போ करने के लिए। இயேசு எதுக்காக செய்யறாருன்னா அவருடைய சித்தத்தை செய்யல, நம்ம சித்தத்தை செய்யறாரு. यीशु मसीह किस लिए ऐसे करे, वो हमारे लिए वो करे परमेश्वर की इच्छा। இயேசு செய்து யாருடைய சித்தம், यीशु मसीह जो किए वो किस लिए करे, நம்ம சித்தத்தை செய்தாரு, वो हमारे इच्छा को वो पूरा करे। நாம கீழ்ப்படியாத இருந்தா அவர் கீழ்ப்படிஞ்சார் பிதாவுக்கு. हम आज्ञा का पालन नहीं किए, लेकिन यीशु मसीह ने आज्ञा का पालन किया। அவர் நாம் அவருடைய சித்தத்துக்கு விரோதமா இருந்தோம், हम परमेश्वर की इच्छा के विरुद्ध में थे, அவர் நம்முடைய சித்தத்தை செய்யறாரு. लेकिन यीशु मसीह हमारे लिए वो पूरे इच्छा को पूरा करे। பாருங்க இப்ப அவர் சித்தத்தை செய்யும் போது என்ன நடக்குது, जब यीशु मसीह इच्छा को पूरा करे, உலகமே அவரை அடுத்தது ஆண்டவரா ரட்சகரா மீட்பரா
கூப்பிடுறாங்க இப்போ. पूरे संसार उन्हें एक रक्षक के रूप में देख रहे हैं, एक उद्धारकर्ता के रूप में देख रहे हैं. நீங்க அதை நம்பும் பொழுது जब आप उस पर भरोसा करेंगे, சாலோமோனை தேடி வந்தது போல உங்களை தேடி வருவாங்க. जैसे सुलेमान को ढूंढते हुए लोग आए, वैसे आपको ढूंढते हुए लोग आएंगे. நான் வேற எங்கேயும் போல, मैं और कहीं नहीं जा रहा हूँ. உங்களை சாலோமோனை எப்படி தேடி வந்தாங்களோ, जैसे सुलेमान को ढूंढते हुए लोग आए, இயேசு சொல்றாரு, यीशु मसीह बोल रहे हैं, சாலோமோனை காட்டிலும் பெரியவர் நான் இங்க இருக்கிறேன்றார். सुलेमान से भी मैं बड़ा हूं करके यीशु मसीह बोल रहे हैं. பெரியவர் எங்க இருக்கிறாரு இப்போ? अभी बड़ा कौन है? பெரியவர் எங்க இருக்கிறாரு? कौन है बड़ा? இன்சைடு. अभी वो हमारे अंदर है. நான் சொல்றேன், मैं बोलता அடுத்த हूँ வாரத்துல अगले सप्ताह से ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் एक शुक्रवार के दिन भी ஜபத்தை ஒரு நாள் நீங்க நடத்தணும், ஒரு நாள் நீங்க நடத்தணும், ஒரு நாள் நீங்க நடத்தணும், ஒரு நாள் நீங்க நடத்தணும். நான் நடத்த மாட்டேன். एक शुक्रवार को भी एक प्रार्थना चलाना है. சும்மா போயிட்டு உட்காந்துட்டு செய்யணும். நீங்க தான் आप लोग एक आगे आके करना है. பாருங்க, இந்த மாதிரி ஆளை தான் வச்சு தூக்கின்னு வர்றாரு கத்தரு. தூங்குற ஆளை தான் கூப்பிட்டு வர்றாரு. यीशु मसीह ऐसे 12 चेलों को जो सोते हुए थे उसी को लेके चला रहे நீங்க हैं. கை தூக்காத ஆராதிக்கலாம், ஆனா விட மாட்டோம் நாங்க. अगर आप आराधना करने के समय हाथ ऊपर नहीं करने से भी मैं तुम्हें नहीं நீங்க छोड़ूंगा. பாடுறதுக்கு பயப்படலாம், இல்ல விட மாட்டோம் நாங்க. आप गीत गाने के लिए डरते होंगे, लेकिन मैं नहीं छोड़ने वाला हूँ ஏன்னா आपको. அவரை பார்க்கறேன். मैं यीशु मसीह की ओर देख रहा அவர் हूँ. வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருக்கலாமே. वो 6 लोगों को छोड़ के जाना था. இதுக்கப்புறம் பேதுரு ஓடி போயிட்டான், மறந்துடுச்சிட்டு. इसके बाद तो पतरस इनकार करके भाग गया था एक. ஆனா தேடி இழுக்கிறார் போய். लेकिन यीशु मसीह नहीं छोड़े, उसको ढूंढ के उसको फिर से लेके அப்ப आए. எனக்கு இது ஒரு கத்து கொடுக்கறாரு. मुझे सिखा रहे हैं यीशु मसीह. மக்கள் அப்படிதான், लोग तो ऐसे ही रहेंगे. இவங்கள போட்டு இழுக்கிற வேலையை உனக்கு கொடுத்துக்கறான்டாப்பா. तुम्हें खींचना चाहिए इनको. அதுக்கு தான் கேட்டார், இயேசுவே லவ் பண்ணுங்க அப்படி சொன்னா அன்னைக்கு. इसलिए मैंने बोला यीशु मसीह. இயேசு சொன்னாரு, என்ன லவ் பண்றியா? यीशु मसीह पूछे पतरस से, क्या तुम मुझसे स्नेह करते हो? நான் அடிக்கடி சொல்லினே இப்ப கூட பாருங்க, ட்ரெஸ் ஆயினக்கும் சொல்லுவேன். ட்ரெஸ் ஆயினக்கும் போது मैं घर में भी बार बार बोलते रहता हूँ, ஆண்டவரே உன்னை லவ் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, அப்போ நான் லவ் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, मुझे आपसे प्यार करने के लिए सहायता कीजिए करके मैं बोलते रहता லவ் हूँ. பண்ண முடியல, मैं प्यार करने नहीं कर पा रहा हूँ, லவ் பண்ண முடியல, ஆனா லவ் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. लेकिन प्यार करने के लिए सहायता कीजिए करके मैं पूछते रहता हूँ. ஏன்? क्यों? அப்பதான் நான் எல்லாத்தையும் செய்ய முடியும். तभी मैं सबके लिए सब कुछ कर सकता हूँ. இருக்கிறீங்களா? आप है? ஏன்னா இந்த ஆவியின் மனுஷனுக்கு ரெடியா இருக்கிறான், ये आत्मिक मनुष्य तो तैयार रहता है, ஆனா இந்த சரீர மனுஷன் लेकिन शारीरिक मनुष्य நமக்கு கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வருங்காலத்துக்கு கொடுத்து யோசிக்கிறத பற்றி அவன் தடுத்துனே இருக்கான் நம்மள. लेकिन परमेश्वर की इच्छा को पूरी करने में और भविष्य की सोच में रहने में वो रुकावट पैदा करता है. பாருங்க ஒரு காரியம், और एक बात है, இந்த வர வசனத்தை கேட்க வரீங்க, अभी हर सप्ताह आप वचन को सुनने के लिए आ रहे இந்த हैं. வார்த்தை என்ன தெரியுமா? சும்மா நீங்க உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. अभी ऐसे बैठे रहे जैसा लग रहा है, இது போய் உங்க வாழ்க்கையை लेकिन ये वचन आपके जीवन को செய்ய முடியாத காரியத்தை செய்ய வச்சிரும். सारे असंभव कार्यों को भी आप कर पाएंगे. ஜெபம் பண்ண முடிய வைக்காது, ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ண வச்சிரும். आप प्रार्थना नहीं कर पा रहे हो, लेकिन आप प्रार्थना कर पाएंगे. விசுவாசிக்க முடியலையா? विश्वास नहीं कर पा இந்த रहे हो, வார்த்தை உங்களை விசுவாசிக்க வைக்கும். ये वचन जो है आप विश्वास को लेके आएगा. எதெல்லாம் உங்களால செய்ய முடியலையோ, जो कुछ भी आप नहीं कर पा रहे இப்ப हो, கேட்கிற இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது जब ये वचन आपके अंदर जाएगा, அது செய்ய முடியாத செய்ய வைக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை கேட்கிறோம். सारे नामुमकिन चीज को आप मुमकिन कर देगा. அதனால தான் வசனம் சொல்லுது, इसलिए वचन बोलता है, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. जो मुझे बल देता है उससे मैं सब कुछ कर सकता हूँ. பிலிப்பியர் 4:13 வாசிச்சு பாருங்க. फिलिपियों का 4 और 4:13 में आप पढ़ के என்னை देखिए. பலப்படுத்துகிற, मुझे- சொல்லுங்க என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொன்னீங்களா? இங்கிலீஷ் आप சொல்லுங்க. बोलिए, जो मुझे बल देता है उसकी वजह से मैं सब कुछ कर सकता हूँ. आमीन. இயேசு எப்படி பலப்படுத்துவார் உங்களை? यीशु आपको कैसे बल देंगे? இந்த கேட்கிற வார்த்தை தான் உங்களை பலப்படுத்துது. இயேசு ये जो वचन सुनते हैं उसके वजह से आप बलवान बनेंगे. என்ன பலப்படுத்துது? कैसे बलवान बनेंगे? செய்ய முடியாது செய்ய வைப்பார். सारे असंभव कार्यों को आप कर पाएंगे. ஜெபிக்க முடியலையா? आप प्रार्थना नहीं कर पा रहे हो, आप प्रार्थना कर पाएंगे. வசனத்தை வாசிக்க முடியலையா? आप वचन नहीं पढ़ पा रहे हो, வசனத்தை வாசிக்க வைப்பார். आप पढ़ पाएंगे बाद में. உபவாசிக்க முடியலையா? आप उपवास नहीं कर पा உபவாசிக்க रहे हो, வைப்பார். आप उपवास कर पाएंगे. காலையில 8:30 மணிக்கு கரெக்டா வர வைக்க முடியலையா? 8:30 बजे सुबह नहीं आ पा रहे हो, காலையில 8:30 மணிக்கு வர வைப்பார்.
8:30 बजे ठीक आ पाएंगे। நான் எல்லா நாளும் வரணும்னு வரவே எல்லா நாளும் வர முடியலையா? सभी दिन आप नहीं आ पा रहे हो, எல்லா நாளையும் வர வைப்பார். सारे दिन आप आएंगे। இவன் இன்னைக்கு கூட आज பெரும்பேடுன்னு ஒரு ஊர் இருக்குதுல்ல, पेरुम्बेड़े नाम का एक गांव है, सिरवापुरी एक गांव है। அங்க ஒரு ஃபேமிலி இங்க வரதுக்கு ஃபோன் பண்ணாங்க। वहां से एक फैमिली आने के लिए मुझसे फोन किए थे। ஒரு பாஸ்டர் அம்பத்தூர்ல இருக்கிறாரு, एक पास्टर अम्बत्तूर में है, நம்ம ஃப்ரெண்டு, मेरे दोस्त है। அவங்க அங்க இருந்து அங்க போக முடியலன்னு சொல்லிட்டு இங்க வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களாம்। वो वहां जाने नहीं जा पा रहे हैं, यहाँ आने के लिए सोच रहे हैं। ஃபோன் நம்பர் கொடுத்து நேத்துல இருந்து ஃபோன்லாம் கொடுத்து எல்லாம் நம்ம லொகேஷன்லாம் அமுச்சு வச்சாச்சு। मैं फोन नंबर देके लोकेशन पूरा भेज दिया। காலையில பாப்பாக்கு ஃபோன் பண்ணாங்களாம்। सुबह मेरे बेटी को फोन किए, ஃபோன் பண்ணாங்க, वो फोन कर रहे थे मेरे बेटी को, सिस्टर बोल के फोन किए। இந்த வாரம் வர முடியல, அடுத்த வாரம் வரலாமா? इस सप्ताह तो नहीं आ पा रहे हैं, हम अगले सप्ताह आए क्या करके पूछे। அது உங்க விருப்பம், वो आपकी इच्छा है, वो तो இல்லையா? है ना। அவங்க சொன்னாங்கன்னு ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க, அவங்க ஃபோன் பண்ணாங்க, அடுத்த வாரம் வந்துட்டோமா, ஓகே। इस सप्ताह हो या अगले सप्ताह, वो तो आपकी इच्छा है, हमने तो फ़ोन नंबर दिया है। ஆனால் 1 லட்சம் இங்கே கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க? अगर இங்கே வந்தால் இப்போ 1 லட்சம் கிடைக்குது போங்காங்க, यहाँ आने से 1 लाख देंगे बोलने से क्या कैसे रहेंगे? திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நின்று இருப்பாங்க, वो खुलने से पहले ही आके खड़े हो जाएंगे। ஹலோ சொல்லுங்க, இல்லை ஃபேக்டாக பேசுங்க, உள்ள தொட்டு நீங்களும் நானும் அப்படி தானே? आप मन से बोलिए। நமக்கு வந்து இந்த சரீர பிரகாரம் எதுனா கிடைக்குதுன்னா ஓகே ரைட்டு, हम शारीरिक रूप से जो हम अगर कुछ मिलने वाला है तब तो हम हाँ ஏன்னா बोलेंगे, இப்படியே பழகிட்டோம் हम ऐसे ही हम आगे हैं। ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்க लेकिन परमेश्वर के वचन को सुनते सुनते இந்த ஆவிக்குரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும், ये आत्मिक कार्य आपके जीवन में काम करने लगे। அதுதான் சங்கீதம் பாருங்க 1:3 சொல்லுது, इसलिए भजन संगीता निकालेंगे, उसमें 1 में 3 1:3 என்ன சொல்லுது பாருங்க, भजन संगीता 1 में 3। ஏன்னா வாசிப்போம், நம்ம வசனத்தை வாசிப்போம்। சங்கீதம் 1:3 என்ன சொல்லுது பாருங்க, 1 में 3 என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்யும் பலனொன்னு சொல்லுது। இங்கே சங்கீதம் 1:3 என்ன சொல்லுது, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்। 1 में 3 पढ़ेंगे, वह उस वृक्ष के समान है जो बहती पानी की धाराओं के किनारे लगाया है और अपनी ऋतु में फलता है और जिसके पत्ते कभी मुरझाते नहीं, और जो कुछ वह पुरुष करे वह फल होता है, सफल होता है। आमीन। பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पर क्या बोला गया है, நீங்கள் நான் செய்யறதெல்லாம் வாய்க்குமா, आप और हम जो भी करेंगे वो सफल होगा। அது மாத்திரம் இல்லை, வாய்க்கிறது மாத்திரம் இல்லை, उसके अलावा தன் காலத்து தன் கனியை கொடுக்கிற மனுஷன் இருப்பீங்க, वो अपने ऋतु में जो फलता है वैसे आप रहेंगे। அது மட்டும் லாஸ் ஆகாத ஒரு வாழ்க்கை இருக்கும், லாஸ் ஆகாத ஒரு வாழ்க்கை, आपकी कोई हानि नहीं होगी, ஏன்னா இலை உதிராத ஒரு வாழ்க்கை, क्योंकि पतझड़ कभी नहीं होगी। அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த கரெக்டாக நடக்கும், जिस ऋतु में जो होना है वो ठीक से होगा। அது பட் செய்வதெல்லாம் வாய்க்கும், आप जो भी कार्य करेंगे उसमें सफल होंगे। நீங்க ஜெபம் செய்தா வாய்க்கும், आप प्रार्थना करने से सफल நீங்க होगा, துதிச்சா வாய்க்கும், आप कूदने से होगा, நீங்க ஆராதிச்சா வாய்க்கும், आप आराधना करने से நீங்க सफल நல்ல होगा, பிசினஸ் பண்ணா வாய்க்கும், आप अच्छा व्यापार करने से सफल நீங்க होगा, நல்ல வேலைகளை எடுத்து செயல்பட்டா வாய்க்கும், आपके काम के स्थानों में भी सफल होंगे। நீங்க செய்வது எல்லாமே வாய்க்கும்। आप जो भी करेंगे उसमें सफलता நான் சொல்ல, पाएंगे। ये मैं नहीं बोल रहा हूँ, தேவனுடைய வார்த்தை சொல்லுது। परमेश्वर का वचन बोल रहा है। எப்போ அப்படி நம்ம வரோம், कैसे आएगा? 3 இப்போ வாசிங்க, 2 வாசிங்க। अभी दूसरा वचन पढ़ेंगे। கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்। दूसरा वचन पढ़ेंगे, परंतु वह तो यहोवा की व्यवस्था से प्रसन्न रहता और उसकी व्यवस्था पर रात दिन ध्यान करता रहता। आमीन। என்ன சொல்லுது, इसमें क्या बोला गया है, இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னா, अगर ऐसा जीवन अगर आपको चाहिए तो எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் இருக்கணும்னு, हम कैसा रहना है, ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, आप उनकी व्यवस्था में प्रसन्न रहना है। சொல்லுங்க பிரியமாயிருந்து, उसमें प्रसन्न रहना, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான்। अब बोलिए, यहोवा की व्यवस्था में प्रसन्न रहना है और रात और दिन उन पर ध्यान रहना है।
आमेन। அப்போ பாருங்க அந்த என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டிருக்குதுல. मैंने बोला था ना मुझे बल देता है, அப்படின்னா வசனம் உள்ள வந்துச்சுன்னா वो वचन जब आपके अंदर आ जाएगा எல்லாம் நடக்கும். सब कुछ होने लगेगा। அதை தான் இங்க சொல்லுது. वही इस वचन में बोला गया வசனம் है। உள்ள போச்சுனாப்பா जब वचन आपके अंदर चला गया, உனக்கு என்னென்ன நடக்கணுமோ அந்த காலத்துல அது நடக்கும். जो भी आपको जिस समय चाहिए सब कुछ होगा। அது மாத்திரம் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். इसके अलावा आप जो भी करेंगे उसमें सफलता நான் திருப்பி पाएंगे। சொல்றேன், मैं फिर से बोलता हूँ, நீங்க கவலைப்படாதீங்க. आप चिंता नहीं करना है। இது பெரிய வேலை இல்ல. ये कोई बहुत बड़ी बात नहीं है। இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோமா, जब ये काम को हम करने लगेंगे, நான் சொல்றேன் நீங்க தான் சாலமோனை போல எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. सुलेमान के जैसे आपको ढूंढते हुए सभी आएंगे आपके पास। ஆமென். आमेन। சாலமோனை போல தேடினா எதுக்கு வருவாங்க? தேடி सुलेमान को किस लिए ढूंढते हुए आएंगे? தேவன் அருளிய ஞானத்தை சொல்றதுக்கு, परमेश्वर का दिया हुआ बुद्धि की बातें सुनने के लिए। அது சும்மா கிடைச்சிருமா? क्या वो ऐसे मिल जाएगा? எல்லாமே கால்ல கொட்டுவாங்க. सब आपके पैरों पर आके न्यौछावर करेंगे। அதான் இங்க சொல்லுது, यही बताया गया நீ है। செய்வதெல்லாம் வாய்க்கும். आप जो भी करेंगे उसमें सफलता पाएंगे। அப்ப பாருங்க आप அடுத்தது, இப்போ இந்த சரீரம் பிரச்சனையாகுதுல்ல, ये जो शरीर है वो हमारे लिए परेशानी लेके இதுதான் आती है। ஜெபிக்க விட மாட்டேங்குது. यही हमें प्रार्थना नहीं कर पाता। இதுதான் வசனத்தை வாசிக்க விட மாட்டேங்குது. यही हम इसकी वजह से हम वचन नहीं पढ़ पा रहे हैं। இதுதான் இப்போ கூட கவனிக்க விட மாட்டேங்குது. यही हमें ध्यान नहीं दे पा रहे हैं। இப்போ இதுதான் இந்த மாம்ச சிந்தையும் என்ன பண்ண எங்கேயும் அங்கேயாங்க யோசனைக்குது. यही हमारे दिमाग को इधर उधर फिराता है। கல்லடிங்க இங்க போய் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடினேன். मैंने शुरू में पहला एक गीत गाया था। அப்படியே அத முதல் பாட்டு பாடுவோம் எப்போது, பிதாவுக்கு ஸ்தோத்திரம். पिता को स्तोत्रम वो गीत मैंने पहला गाया था। இன்னைக்கு தான் அப்படியே பரலோகத்தை அப்படியே யோசிச்சு அப்படியே சிங்காசனத்துல இயேசு உட்கார்ந்து பிதா உட்கார்ந்துக்கிற மாதிரி யோசனை பண்ணினே பாடின பாருங்க இன்னைக்கு. आज ही मैंने वो स्वर्गलोक में परमपिता को देखते हुए मैंने दर्शन देखा था। அந்த மாதிரி ஒரு மைண்ட்ஸ்ல போயிடணும் பாருங்க. आप ऐसे स्थिति में चले जाना है। நீங்க இப்படி பாடும் என்னது, பிதாவுக்கு ஸ்தோத்திரம், அப்புறம் எங்கேயோ வசனம் பண்ணிக்கின்னு गीत गाने के टाइम इधर उधर सोच रखे यहाँ वहाँ देखते नहीं रहना है। அது பாருங்க, அது யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. आप सोच के देखिए, நம்ம நிறைய நேரம் அப்படிதான் இருக்கிறோம். हम बहुत से समय पर ऐसे ही रहते हैं। ताली तो बजाते हैं लेकिन हमारा सोच कहीं और रहता है गीत गाने के टाइम। இல்லை இது விளையாட்டு கிடையாது. ये मैं खेल के लिए नहीं बोल रहा हूँ। ஏன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சரீரமும் இதுவும் என்னுடைய ஆவியின் மனுஷனை கெடுக்குது. ये दिमाग और शरीर ही हमारे आत्मिक जीवन को खराब करता है। ஆனா இதை சரிப்படுறதுக்கு ஒரே ஒரு வேலை, इसको ठीक करने के लिए एक ही काम है, கடவுளுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் உட்காந்து வாசிக்க பழகுங்க. आप परमेश्वर के वचन को बैठ के पढ़ने की कोशिश कीजिए। அது கூட ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. उसके लिए भी आप परमेश्वर से सहायता पूछिए। நீங்க பைபிள் எடுத்த உடனே ஒரு ஃபோன் வரும். आप जब बाइबल निकालोगे तभी आपको एक फोन आएगा। நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. आप तो एकदम खामोश बैठे रहेंगे। பைபிள் எடுத்து வச்ச உடனே लेकिन बाइबल निकालते ही फोना வரும். एक फोन के पीछे फोन आएगा, இல்லனா வேற யாராவது கூப்பிடுவாங்க, या फिर कोई और आके आपको बुलाएगा, இல்லனா ஈயோ பூச்சம் இப்படி या फिर कोई मधुमक्खी या मक्खी आके आपको परेशान करेगा। ये ऐसे होता है। நீங்க செக் பண்ணி பாருங்க। आप देखिए, ஏன்னா இது அவ்வளோ பவர், இது क्योंकि इसमें उतनी शक्तिशाली है। இல்லனா பூனை மயான் போயிட்டு அதை தேடி பூனை வந்துச்சு, या फिर कोई बिल्ली घर में घुस जाएगी, आप उसके पीछे चले जाएंगे। செக் பண்ணுங்க आप परीक्षा करके देखिए। நீங்க மீதி எந்த கண்ணியும் பண்ணாலும் ஒண்ணே பண்ண மாட்டான்। आप और कुछ काम करने से कोई परेशानी नहीं आएगी। நீங்க உட்கார்ந்து இன்னைக்கு இப்ப தீர்மானம் எடுப்பீங்க, ஒரு 2 நாள் அப்படி தீர்மானம், அடுத்து அப்புறம் பார்ப்போம், வேற வேலையை பிஸி பண்ணி अभी आप निर्णय लेते होंगे, लेकिन 2 दिन बैठ पाएंगे, लेकिन तीसरा दिन आपको ऐसा कुछ ना कुछ रुकावट आएगी। இந்த ஆவியின் மனுஷனுடைய ஆசையை, ये आत्मिक मनुष्य की आशा, இந்த சரீர மனுஷன் மனதின் மனுஷன் கெடுத்து போடுறான்। ये शरीर और दिमाग उसको खराब करता है। சரி, अभी பவுல் இதை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்றாரு। पौलुस उसको कैसे हम उसको करना है நார்மலா சொல்லிட்டேன், मैंने भी बोल दिया। ஆனா ரோமர் 8ஆம் அதிகாரம் रोमियो का 8वां अध्याय निकालेंगे। कितने கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? கேட்டா ஒரு ஆமென் சொல்லுங்க। आप आमेन बोलिए। ஆமென் आमेन। சொல்றேன், நல்லா இருப்பீங்க நீங்க।
आप अच्छे रहेंगे, ஆசீர்வாதமா இருப்பீங்க. आप आशीषित रहेंगे। கடவுளுடைய வார்த்தை கேட்டுன்னு வரீங்க. आप परमेश्वर के वचन को सुनते आ रहे हैं। ரோமர் 8ஆம் அதிகாரம் रोमियो का 8वां अध्याय 11 இருந்து 11 से 11 இருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறேன். 11 से 18 तक पढ़ेंगे। கொஞ்சம் வாசிங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து நல்லா வாசிங்க பிரதர். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். வாசிங்க, நீங்க வாசிங்க. 11 வாசிங்க. 11 पढ़ेंगे। और यदि उसी का आत्मा जिसने यीशु को मरे हुओं में से जिलाया तुम में बसा हुआ है, तो जिसने मसीह को मरे हुओं में से जिलाया वह तुम्हारी मरणहार देहों को भी अपने आत्मा के द्वारा जो तुम में बसा हुआ है जिलाएगा। आमीन। 12 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. 12 पढ़ेंगे। तो हे भाइयों, हम शरीर के कर्जदार नहीं कि शरीर के अनुसार दिन काटें। 13 வாசிங்க பிரதர். மாம்சத்தினுடைய பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 2 வசனம் வாசிங்க. 13 14 13 और 14 पढ़ेंगे। क्योंकि यदि तुम शरीर के अनुसार दिन काटोगे तो मरोगे, यदि आत्मा से देह की क्रियाओं को मारोगे तो जीवित रहोगे। इसलिए कि जितने लोग परमेश्वर की आत्मा के चलाए चलते हैं वे ही परमेश्वर के पुत्र हैं। आमीन। 15 வாசிங்க பிரதர். திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவாசத்தின் ஆவியை பெற்றீர்கள். 16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியான தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். போதும். 15 16 வாசிங்க. अभी 15 16 पढ़ेंगे। क्योंकि तुमको दासत्व की आत्मा नहीं मिली कि फिर भयभीत हो, परंतु लेपालकपन की आत्मा मिली है, जिससे हम हे अब्बा हे पिता कहकर पुकारते हैं। पवित्र आत्मा आप ही हमारी आत्मा के साथ गवाही देता है कि हम परमेश्वर के संतान हैं। आमीन। வாசிட்டீங்களா? 17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராமே, கிறிஸ்துவனுடைய நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். अभी 17 पढ़ेंगे। और यदि संतान है तो वारिस भी, वरन परमेश्वर के वारिस और मसीह के संगी वारिस हैं। जब हम उसके साथ दुख उठाए तो उसके साथ महिमा भी पाए। आमीन। ये पाருங்க, यहाँ पर देखिए हमने पढ़ लिया है। सिंपल இந்த காரியங்களை சொல்லி தரேன். इसको बहुत ही आसान से मैं आपको बताता हूं। ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். आत्मिक रूप से हमको सिखाएंगे। இந்த 11ல சொல்லுது, यहाँ 11वां वचन में हमने देखा था நமக்குள்ள இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாராம். हमारे अंदर जिन्होंने यीशु मसीह को जिलाया वो आत्मा हमारे अंदर है। எப்படின்னா மரித்தோரிலிருந்து எழுப்பின இயேசுவுடைய ஆவியானவர் जिसे मरे हुओं में से जिलाया वो आत्मा हमारे अंदर है, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறபடியால் हमारे अंदर वो वास कर रहा है। நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். हमारे मरणहार देहों को भी वो फिर से जिलाएंगे। சாவுக்கு ஏதுவான என்ன அர்த்தம்? मरणहार देह मतलब இந்த பலவீனப்படுது, हम कभी कभी कमजोर पड़ते हैं। இயேசு சொன்னாரு, यीशु मसीह बोले ஆவி உற்சாகம் உள்ளதுதான், आत्मा तो उत्साह में रहता है, மாம்சமோ பலவீனம் உள்ளது, लेकिन शरीर वो तो बलहीन रहता है। ஏன்னா அந்த சரீரம் जो शरीर है என்ன பண்ணுது? क्या करता है? ஆவிக்குரிய காரியங்களுக்கு தடையா இருக்குது. वो आत्मिक कामों के लिए वो रुकावट रहता है। ஏன்னா இதுதான் என்ன பண்ணுது, அந்த விழுந்து போன சரீரமா இருக்குது. ये शरीर जो है वो दुर्बल रहता है। இது மகிமையின் சரீரமா இன்னும் மாறல. ये अभी तक महिमा तक नहीं पहुंचा है। எப்படி மாறுது? कैसे बदलेगा महिमा तक? தேவ வார்த்தையை கேட்க கேட்க மகிமையின் சரீரமா மாறிக்கொண்டே வருது. परमेश्वर के वचन को सुनते सुनते वो महिमा का देह बनेगा। இங்க சொல்றாரு, यहाँ पर बोल रहे हैं உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? आपके अंदर जो पवित्र आत्मा है वो क्या करेंगे? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். तुम्हारी मरणहार देहों को वो आत्मा के द्वारा तुम्हें जिलाएंगे। அப்படினா பலவீனமா இருந்தா கூட அந்த பலவீனத்தினுடைய ஆவி சரீரத்தை உயிர்ப்பிப்பாரு. आप दुर्बल रहने से भी आपको आत्मा में जिलाएंगे। இந்த சரீரம் செய்ய முடியாத காரியங்களோட செய்ய வைப்பாரு। जो आप अपने शरीर के द्वारा नहीं काम
जो काम नहीं कर पा रहे हैं वो करवाएंगे। இது வசனம் வந்து 2 in 1 இல்ல 4 in இல்ல எல்லாத்துக்கும் செட் ஆகும்। इस वचन में सब बातें हैं, எல்லாத்துக்கும் செட் ஆகும்। सभी के लिए ये सेट होगा। ஏன்னா क्यों? பிரியமான உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருந்துக்குது। इसमें तुम्हारी आत्मा जैसे जीवित है वैसे तुम सभी कामों में कुशल रहो करके एक वचन है। தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு வேலை செய்யும், सभी बातों में तुम्हारी सहायता करेगी। அது 12 சொல்லுது, ஆகையால் சகோதரரே ये 12 में बोल रहे हैं, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல। हे भाइयों, हम शरीर के कर्जदार नहीं कि शरीर के अनुसार दिन काटें। என்ன சொல்றாருன்னா, इसमें क्या बोल रहे நீங்க हैं? இந்த சரீரத்துக்காக சரீரத்துல வாழ்றதுக்காக உங்களை கடவுள் படைக்கல। तुम ये शरीर में जीने के लिए तुम्हें नहीं बनाया है। இந்த சரீரம் சொல்றதை நீங்க கேட்க கூடாது। तुम शरीर जो बोलता है उसकी बात नहीं सुननी है। ஏன்னா சரீரம் எப்படிப்பட்டதாகுது क्योंकि शरीर कैसा है பாருங்க, இப்படி யோசிக்கணுமா। आप सोच के देखना है। நம்முடைய ஆவி हमारा आत्मा ராஜாவா இருக்குது, वो एक राजा है, நம்முடைய மனது हमारा दिमाग வேலைக்காரனா இருக்குது, वो एक दास है, நம்முடைய சரீரம் हमारा शरीर அடிமையா இருக்குது। எதுவுமே वो एक கேட்கறீங்க, गुलाम है। ஆவி யாரு? आत्मा क्या है? ராஜாவா இருக்குது, वो राजा। மனது हमारा दिमाग வேலைக்காரனா இருக்குது, वो एक नौकर है, சரீரம் हमारा शरीर அடிமையா இருக்குது। वो एक गुलाम के रूप में है। அடிமை சொல்றதை கேட்பீங்களா, ராஜா சொல்றதை கேட்போமா? आप जो गुलाम बोलता है उसकी बात मानोगे या जो राजा बोलता है उसकी बात मानोगे? ராஜா சொல்றது தான் வேலைக்காரன் செய்யணும், राजा जो बोलता है वही नौकर करना है। வேலைக்காரன் சொல்றது தான் அடிமைக்கு எல்லாம் கீழ்ப்படியணும்। जो नौकर बोलता है वही गुलाम उसकी बात सुननी है। நம்ம என்ன பண்ணிட்டோம், हम क्या कह दिए? அடிமை என்ன சொல்லுதோ, जो गुलाम कर बोलता है, அடிமை வந்து என்ன பண்ணுது, இந்த அடிமை தான் எல்லாத்தையும், அடிமை வந்து என்ன பண்ணுது, இந்த மனசுக்கிட்ட போகுது। जो गुलाम है जो बोलता है वो मन में जाता है, हमारे दिमाग में இந்த जाता है। வேலைக்காரன் என்ன பண்றான், ये नौकर क्या करता இந்த है? இங்க உள்ள ராஜா சொல்றதை கேட்கறதே கிடையாது। राजा जो बोलता है उसकी बात नहीं सुनता है। அடிமை என்ன பண்ணுதோ, ஓகே நீ பண்ணிக்கோ, गुलाम जो करता है वो तू कर लो करके वो नौकर छोड़ देता है। அப்போ நீங்க என்ன பண்ணணும், आप क्या करना है? நீங்க மாம்சத்துக்கு அடிமை இல்ல, आप देह के गुलाम नहीं हो, நீங்க ஆவியானவருக்கு தான் கீழ்ப்படியணும்। आप आत्मा में जो पवित्र आत्मा है उसकी आज्ञा मानना அதான் है। இங்க சொல்றாரு यही बोल रहे हैं यहाँ 13, पर। மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்। तुम 13 में बोल रहे हैं तो शरीर के अनुसार दिन काटोगे तो मरोगे। அப்படின்னா உழுந்து சாவுறதா? इसका मतलब मरना है क्या? ஆதாம் வந்து பழத்தை செத்தோன்னு சாப்பிட்டு செத்துட்டானா? क्या आदम फल खा के मर गया? சாவல, 930 வயசு வாழ்ந்தான்। वो तो बहुत साल तक जिया। அப்போ சாவுன என்ன அர்த்தம், मरोगे कर, इसका मतलब क्या है? வாழ்க்கை எதுவுமே நல்லா இருக்காது। आपके जीवन में कुछ भी अच्छा नहीं இந்த रहेगा। சரீர பிரகாரம் பிழைத்தீங்கன்னா நீங்க अगर शरीर की बात मानोगे நீங்க சாவீர்கள்। आप मरोगे। ஆனா சொல்றாரு इसका बोल रहे हैं यहाँ पर, ஆவினாலே अगर आत्मा में சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்। आप आत्मा में देह की क्रियाओं को मारोगे तो जीवित என்ன रहोगे। சொல்றாரு, क्या बोल रहे हैं यहाँ पर? இந்த ஆவியின் மனுஷன் மூலமாக இந்த சரீர மனுஷனை அடக்கு। आप जो आत्मा से अपने शरीर को आप उसकी क्रियाओं को मारो। நீ விரும்புறது தான் இது செய்யணும்। जो आत्मा की इच्छा है वही शरीर करना है। இது சொல்றத நீங்க செய்ய கூடாது। शरीर जो बोलता है वो आत्मा नहीं करना है। இது நல்லா படுத்து தூங்க சொல்லும்। शरीर बोलेगा अच्छा लेट के सो, 24 hours தூங்க சொல்லும்। 24 घंटा सो बोलेगा। வீட்டில் வேலையெல்லாம் யார் செய்வா? फिर घर का काम कौन करेगा? ரொம்ப சொகு போய் கூட ஏசி வேற போட்டுக்கிட்டு பாரு, அப்படியே அதெல்லாம் நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான் இதெல்லாம்। अभी एसी डाला है, अच्छे के लिए डाला है। ஆனால் இது வந்து கேட்கறதுக்கு நல்லா கேட்கணுன்றதுக்காக போட்டுக்குது। क्यों यहाँ पर अच्छा बैठ के सुनना है इसलिए डाला गया है, வேற ஒன்றுத்துக்கு இல்லை, और किसी के लिए नहीं। நல்லா இதை கேட்டு நல்லா வாழ்றதுக்காக। आप इसको अच्छा सुन के अच्छा जीना है इसलिए। அதான் இங்க பவுல் சொல்றாரு, यही यहाँ पर पौलुस बोल रहे हैं, ஆவியினாலே உங்க சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்। आत्मा से देह की क्रियाओं को आप जब मारोगे तो जीवित रहोगे। அதுதான் அவர் சொல்றாரு। यही यहाँ पर बोले हैं, நம்ம வந்து வேலைக்கு கரெக்ட் டைம் போறோமே, हम काम के लिए तो ठीक टाइम पर जाते हैं, அப்போ சர்ச்சுக்கு கரெக்ட் டைம் வரணும்ல। कलीसिया के लिए भी आप तो आना है ठीक टाइम पर। பாருங்க, திருப்பி நான் சொல்றேன், फिर से मैं बोल रहा हूँ, எனக்காக பிரசங்கம் பண்ணல, நான் मैं
अपने लिए प्रचार नहीं कर रहा हूँ, இது உங்களுடைய வாழ்க்கை. ये आपका जीवन है. நீங்க நல்லா வாழணும் ஆசைப்படுறீங்க, आप अच्छा जीना है करके आप में आशा நீங்க है, உயர்வா இருக்கணும் ஆசைப்படுறீங்க, आप ऊंचे स्थान पर जाना है करके உங்க आशा कर காரியம் रहे நல்லா நடக்கணும் நடக்குதுன்னு हो, ஆசைப்படுறீங்க. आपका कार्य अच्छा होना है करके आप आशा कर रहे हो. ஆனா தேவன் लेकिन परमेश्वर அவருடைய வழியில தான் எல்லாத்தையும் செய்வார். वो अपने मार्ग से ही आपको सब कुछ करेंगे. அதனால தான் பாருங்க 14ல यहाँ 14 वचन में देखिए, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். जो लोग परमेश्वर, जितने लोग परमेश्वर की आत्मा में चलाए चलते हैं वे ही परमेश्वर के पुत्र हैं. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? நீங்க ஆவியானவர் சொல்றதபடி நடத்தப்பட்டீங்கன்னா தேவனுடைய புத்திரரா செயல்படுறீங்கன்னு அர்த்தம். अगर आप आत्मा के इच्छा को पूरे करने से आप परमेश्वर के पुत्र बनोगे. நீங்க ஆவியில நடத்தப்படலாலும் சரி ஆவியில நடத்தப்பட்டாலும் சரி நீ தேவ புத்திரன் தான். आप आत्मा के द्वारा चलाए जाने से भी या ना चलाए जाने से भी आप तो संतान ही है परमेश्वर ஆனா के. ஆவியினால் நடத்தப்பட்டீங்கன்னா लेकिन आत्मा के द्वारा आप चलाए जाने से நீங்க தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். आप परमेश्वर के पुत्र इसमें क्यों कहा गया है? தேவனுடைய காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். परमेश्वर का कार्य आपके जीवन में बहुत ही आसानी से होगा. இப்ப சொல்றாரு, अभी அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். यहाँ 15 में बोला है कि तुमको दासत्व की आत्मा नहीं मिली कि फिर भयभीत हो, परंतु लेपालकपन की आत्मा मिली है कि तुम हे अब्बा हे पिता बोल सको. பாருங்க, முதல்ல पहले நம்ம ஒரு பயம் இருந்துச்சு நம்ம வாழ்க்கையில. हमारे अंदर भय था, பிசாசு நம்மள ஆண்டு இருந்தான், शैतान हमारे ऊपर अधिकार कर रहा था, பயமுறுத்தினே இருந்தான். हमें भयभीत करता था, மரண பயம், हमें मृत्यु का भय வியாதி रहता, பயம், व्याधि का भय பிரச்சனை रहता, பயம், परेशानी को देख के இதெல்லாம் நம்மள ஆட்டி படைச்சிருச்சு. ये सब हमारे ऊपर अधिकार पा रहा था. இப்போ சொல்றாரு, लेकिन अभी परमेश्वर बोल உனக்கு रहे இப்போ அந்த பயம்லாம் கிடையாது. तुम्हें उसकी भयभीत होने की कोई बात, அடிமைத்தனத்தின் பயம் கிடையாது. तुम्हें दासत्व की कोई भय नहीं இப்போ होना நீ है. அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. तुम्हें लेपाल कपन की आत्मा दी गई है कि तुम हे अब्बा हे पिता करके पुकार सको. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? அப்பா உங்களுக்கு சொந்தம், தேவன் அப்பா உங்களுக்கு சொந்தமாகறாரு. परमपिता परमेश्वर आपके अब्बा हैं. அது மட்டும் இல்ல, ஏன் அப்படி சொல்றாருன்னா, क्यों ऐसा बोल रहे हैं? நாம் 16 சொல்றோம், நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் நாமே நம்முடைய ஆவியினோடு கூட சாட்சி கொடுக்கிறாராம். ये 16 में बोला है, पवित्र आत्मा आप ही हमारी आत्मा के साथ गवाही देता है कि हम परमेश्वर के संतान हैं. இதெல்லாம் எப்படி சொல்றாரு? ये सब कैसे बोल रहे हैं? இப்போ நீங்க வசனத்தை வாசிக்க आप जब वचन को पढ़ेंगे, இப்ப பேசப்படுற காரியங்கள் அப்படியே உங்க வாழ்க்கையில செயல்படும். यहाँ पर जो भी वचन बोला गया है वो आपके जीवन में पूरा होगा. இப்போ சொல்றாரு பாருங்க 17, यहाँ 17 में நாம் बोल रहे हैं, பிள்ளைகள் ஆனால் और यदि संतान है சுதந்திரராமே, हम आपके वारिस भी हैं. அது மட்டும் தேவனுடைய சுதந்திரராமே, परमेश्वर के वारिस हैं. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராமே, हम मसीह के संगी वारिस हैं. கிறிஸ்துவோட கூட நாம் மகிமைப்படும்படிக்கு जैसे हम यीशु मसीह के साथ महिमा पाएं, அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். उनके साथ हम दुख भी उठाना है. பாருங்க, பாடுபட்டால் என்ன அர்த்தம்? दुख उठाने का मतलब क्या है? அப்படியே எடுத்துக்கலாம் இதை. आप उसका अर्थ कैसे भी लेना है. ஆனா சொல்ல போனா புரிந்து கொண்டால், जब आप इसको समझ लेंगे, சொல்ற காரியங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். जब जो भी बात बताया जाता என்ன है சொல்ல उसको समझना வராங்கன்னு है, சொல்லிட்டு புரிந்து கொள்ளணும். क्या कहने वाले हैं करके आप समझना புரிந்து है. கொண்டா என்ன ஆகுமா? समझने से பாரு எப்படி சொல்ற பாரு, சுதந்திரராமே, நாம் பிள்ளைகள் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடன் சுதந்திரராமே அப்படின்றாரு. हम संतान हैं, हम वारिस हैं, मसीह के संगी वारिस करके बोला गया है. பாருங்க, கர்த்தர் பாருங்க, परमेश्वर, நம்ம எவ்வளோ நம்ம அவருக்கு அவர்கிட்ட போலனா கூட, हम उनके नजदीक नहीं जाने से भी நீங்க எல்லா சொத்துக்கும் அவருடைய எல்லா சொத்துக்கும் நீங்க உரிமையாளர்ன்றார். आप उनके निज वारिस करके बोल रहे हैं. நீங்க மட்டும் இல்ல, நானும் आप ही नहीं, मैं भी. சுதந்திரம்னு சொல்றாரு. हम उनके लेपाल कपन के वारिस हैं. பிறகு 18 சொல்றாரு, फिर 18 में बोल रहे हैं, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். 18 में बोल रहे हैं, क्योंकि मैं समझता हूँ कि इस समय के दुख और क्लेश उस महिमा के सामने जो हम पर प्रकट होने वाली है कुछ भी नहीं. என்ன சொல்றாரு? क्या बोल रहे हैं? இக்காலத்து பாடுனா என்ன அர்த்தம்? इस समय का दुख बोल के किस लिए बोल रहे हैं? இப்போ வாழுகிற வாழ்க்கை, अभी जो जीवन हम बिता रहे हैं, இப்போ வாழுகிற வாழ்க்கை अभी जो जीवन हम
बिता रहे हैं। வரப்போகிற எதிர்கால வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குன்றாரு. आने वाले भविष्य के सामने ये तो कुछ भी नहीं है। இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம். अभी आप कठिनाई में रहते இது வந்து होंगे। பரலோகத்தை பற்றியும் பேசுது, यहाँ स्वर्गलोक के बारे में भी यहाँ पर बोला गया है, எதிர்காலத்தை பற்றி பேசுது. हमारे भविष्य के बारे में भी बोला गया है। இந்த வருஷம் நீங்க கஷ்டப்பட்டுலாம், इस साल आप कुछ कठिनाई सहते होंगे, இல்ல இந்த மாசம் கஷ்டப்பட்டிருக்கலாம், या फिर इस महीने कुछ ஆனா कठिनाई அடுத்த सहते மாசம் होंगे। மாறும்ன்றாரு. लेकिन अगले महीने सब कुछ ठीक होगा, அடுத்த 2 மாசத்துல மாறிடும்ன்றாரு. और 2 महीने में सब कुछ இந்த ठीक மாசம் உங்களுக்கு होगा। சில காரியம் நடக்காத இருக்கலாம், इस महीना कुछ तंगी रहती ஆனா होगी, வரப்போகிற காலம் लेकिन आने वाले समय में இக்காலத்து பாடுகளை காட்டிலும் பெருசா நல்லா இருக்கும்ன்றாரு. इस समय से भी आपका आने वाला समय बहुत अच्छा होगा। அப்ப ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் आप जब भी कलीसिया में आते நீ हो, ஒரு எதிர்காலம், எனக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது, கடவுள் என்னை வச்சிருக்கிறான்றது நம்பிக்கையோட வந்து உட்காரணும் பாருங்க. मेरे लिए एक प्रकाशमय भविष्य है करके उस भरोसा के साथ आप कलीसिया में आना है। என் எதிர்காலம் இருட்டு கிடையாது, मेरा भविष्य अंधेरा नहीं है, என்னுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமா எனக்கு கடவுள் எனக்கு வச்சிருக்கிறாரு. मेरा भविष्य प्रकाशमय है करके आप भरोसा रखना ஆனா है। அந்த மாம்சம் பயப்படுது, लेकिन ये शरीर जो है वो डरता है, பயம் உள்ள இருக்குது, आपके अंदर भय है, எதுவுமே நடக்கல, कुछ भी नहीं हो रहा இப்படி है, ஆவலையே, ऐसा नहीं हुआ அப்படி है, ஆவலையே, वैसा नहीं हुआ என்ன है, பண்ண போறோமோ, मैं क्या करने वाला வீடு हूँ, வாசல் இல்லையே, हमारा घर बार சொந்த வீடு नहीं இல்லையே, है, हमारा निज घर नहीं அது है, இல்லையே, ये नहीं है, இது இல்லையே, वो नहीं है। ஐயோ எல்லாம் உலகத்தாலாம் கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கிறானே, संसार के लोग तो करोड़ करोड़ तक पैसा रखे हैं, அவனா பெட்ரோல் பங்க் வச்சு பெட்ரோல் பங்க் பெரிய முதலாளியா இருக்கிறானே, वो तो पेट्रोल बंक रख के उसका मालिक बना है, அப்படியே ஜவுளி கடை பார்த்தா ஜவுளி கடை பெரிய ஓனரா இருக்கிறானே, बहुत बड़े दुकान रखे हैं करके हम सोचते हैं। ஐயோ அந்த கும்படி புடில எத்தனை தங்க நகை கடைகள் பாருங்க, எவ்வளவு தங்கம் கொட்டி கிடக்குது பாருங்க. ये गुमड़ी पुण्य में कितने दुकान हैं, जेवरात की दुकान, நமக்கோ लेकिन हमें ஒரு 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 பெரிய ஒரு 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 பிரச்சனை இருக்குது மனுஷனுக்குள்ள. हमारे दिमाग में एक परेशानी रहती है, ஆணுக்கோ சொல்ல கோயில நான் கடவுள்கிட்ட வரேங்க, मैं तो कलीसिया में आ रहा हूँ, ஊர்ல இருக்கிறவன் நல்லா சுத்தி சுத்தி பார்த்து நல்லா இருக்கிறான், लेकिन संसार के सब लोग अच्छे हैं, கடவுள் நமக்கு எவ்வளவு செஞ்சாலும் हमें परमेश्वर कितना भी करने से நம்ம இப்படி தான் பார்க்குற மாதிரி ஒரு யோசனையை சத்துரு கொண்டு வர்றோம். शैतान हमारे अंदर ऐसे सोच लेके आता है। உங்க எதிர்க்க வருவாங்க, நல்ல சூப்பராக வந்து காரில் வந்து இறங்குவாங்க, आपके सामने एक जन आके अच्छा सा ठाट बाट से आके कार से उतरेगा, அவங்க பார்த்தா வேற மதத்தினராக இருப்பாங்க, वो और एक धर्म से होगा, ஷாக் ஆகும். आप एकदम शॉक होगा आपको, என்ன ஆண்டவரே நான் இப்படி தான் இருக்கணுமா, क्या मैं ऐसे रहना है परमेश्वर करके आप बोलेंगे अपने आप। நான் சொல்கிறேன், मैं बोलता हूँ சாலமோனை போல உங்ககிட்ட வந்து நிறைய பேர் தேவ ஞானத்தை கேட்கும்படியா ஓடி வருவாங்க. सुलेमान के जैसे आपके पास भी बहुत लोग बुद्धि की बातें सुनने आएंगे। आमीन। பூஜா பார்த்துட்ட நல்லா யோசி, நல்லா உன் பிள்ளை உன்னுடைய ஃபேமிலி எல்லாமே நல்லா வைப்பார் கர்த்தர். आपके फैमिली आपके परिवार को अच्छा रखेंगे परमेश्वर, ஏன்னா உங்களுக்காக பாடுபட்டுருக்காங்க. क्योंकि परमेश्वर ने पीड़ा सहा है आपके लिए, हमारे लिए। பாருங்க அந்த ஆளுங்களை, தூங்குற ஆளுங்களை எப்படி தட்டி 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 எழுப்பி, जैसे यीशु मसीह के चेले कितने बार सोने से भी उसको उठा रहे हैं परमेश्वर, தட்டி இழுத்துக்கின்னு வாடா 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 चेलों को खींच के वो लेके जा रहे हैं अपने पास। அதான் நானும் ஃபீல் பண்றேன், என்னையும் கட்டி இழுக்கிறாரு. ऐसे ही मुझे भी நான் அப்பப்போ परमेश्वर, முகார் பண்றேன், ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவரே. मैं भी कभी कभार उदास हो जाता हूँ, परेशानी करता हूँ, लेकिन मुझे भी परमेश्वर खींचते हैं अपने ओर। என்ன ஆண்டவரே நான் பண்ணின்னு இருக்கிறேன், போங்க ஆண்டவரே, मैं क्या कर रहा हूँ आप जाइए करके मैं परमेश्वर से बोलता हूँ, என்னையே இழுத்துன்னு போயின்னு, लेकिन मुझे ही खींचते हुए परमेश्वर अपने ओर लेके आ रहे हैं। வா வா ஏன் तू आजा मेरे साथ करके, வா வா நான் இருக்கிறேன் வா. मैं हूँ ना, तू आजा मेरे साथ। நான் சொல்றேன், என் உள்ளத்தில் இருக்கிற மாதிரி உங்க உள்ளத்திலையும் நிறைய காரியங்களை வச்சுக்கிறார் கர்த்தர். जैसे मेरे अंदर है आपके दिल में भी ऐसा क्लेश होता होगा, நான் சொல்றேன் கர்த்தர் நல்ல காரியங்களை செய்வார். लेकिन परमेश्वर अच्छे कार्य को करेंगे। இன்னைக்கு நினைச்சுன்னு இருக்காதீங்க, உங்க வாழ்க்கை அற்புதமா கர்த்தர் வடிவமைச்சிருக்கார். परमेश्वर ने आपके जीवन को अच्छा सा ढांचा बना के रखा है। நீங்கள் ஆனா பண்ண வேண்டியது வேற ஒன்றும் இல்லைங்க. आप और हम कुछ और नहीं करने இப்போ का है। 24 25 வாசிக்கிறேன். अभी 24 और 25 पढ़ेंगे। அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன, நாம் காணாதவைகள் நம்பினோமாயில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். 24 पढ़ेंगे। आशा के द्वारा तो हमारा उद्धार हुआ है, परंतु जिस वस्तु की आशा की जाती है जब वह देखने में आए तो फिर आशा कहाँ रही,
क्योंकि जिस वस्तु को कोई देख रहा है उसकी आशा क्या करेगा। आमीन। ஆமென். காணப்படுகிறத நம்பாதீங்க. हम देखी हुई वस्तुओं पर आशा नहीं रखेंगे। காணாதவைகளை நம்புவோமானால் जो अनदेखी वस्तु है, என்ன பண்ண பார்க்கறது ஒன்றும் கிடையாது. देखने चीजों में कोई ये नहीं है, ஆனா பார்க்காத பல காரியங்களை உங்களுக்காக கர்த்தர் பொக்கிஷம் வச்சுக்கிறாரு. लेकिन अनदेखी चीजें बहुत कुछ परमेश्वर ने हमारे लिए एक भंडार रखा है, உங்களுக்கு எனக்கும். हम आपके लिए और हमारे लिए। சொல்றாரு காணப்படுறது இல்லப்பா, देखी हुई वस्तुओं को नहीं, காணாதவைகளை நம்பினவாகில் जो अनदेखी वस्तुओं पर अगर तुम आशा रखोगे அது வருகிற கண்டிப்பா வரும்ன்றார். वो निश्चय रूप से आपके जीवन में होगा। அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு? परमेश्वर क्या बोल रहे हैं हमसे? சரீர மனுஷன் தான் நம்முடைய வாழ்க்கையில ட்ரபிள் பண்றான். ये शारीरिक जो मनुष्य है वही हमारे लिए रुकावट पैदा करता है। ஆகவே தான் பாருங்க, அந்த ரெண்டு நாளாக அங்கே போயிட்டு முடிச்சிடலாம். अभी 2 इतिहास में जाएंगे। 2 நாளாக 9ஆம் அதிகாரம். 2 इतिहास 9th चैप्टर। கடவுள் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் பிரதர். परमेश्वर आपके जीवन में बहुत बड़ा काम करेंगे। ஒண்ணே இல்ல சரீர மனுஷனை சொல்றதை கேட்காதீங்க. आप शारीरिक मनुष्य जो बोलता है उसकी बात नहीं मानना है, ஆவியின் மனுஷன் சொல்றதை கேளுங்க. आत्मिक मनुष्य जो बोलता है वो बात मानना है। கண்டிப்பா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். निश्चित रूप से आपको उचित स्थान पर लेके आएंगे। பாருங்க ராஜா எப்படி ராஜா உயர்த்துகிறார் பாருங்க. राजा को कैसे उन्हें उच्च श्रेणी पर ராஜா रखा யாரு? है। वो राजा कौन है? சாதாரண ஒரு உரியா வேலைக்காரனுடைய மனைவி உடைய பையன், उरिया का बेटा था वो, அவனை அப்படி ஆக்கியிருக்கிறார். उसको एक राजा बनाए। இப்ப பாருங்க அந்த 23 வாசம்ல 2 इतिहास 9 में 9 23 வாசம்ல हमने पहले ही पढ़ा था। 24 வாசிக்கிறேன். अभी 24 पढ़ेंगे। வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையை வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தக வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். वे प्रति वर्ष अपनी अपनी भेंट अर्थात चांदी और सोने के पात्र, वस्त्र, शस्त्र, सुगंध द्रव्य, घोड़े और कचर ले आते थे। 13 வாசிக்கிறேன். இதுலயே 13. इसी में 13 पढ़ेंगे हम। வியாபாரிகள் வர்த்தகர்களும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலாந்து நிறைய இருந்தது. जो सोना प्रतिवर्ष सुलेमान के पास पहुंचा करता था उसका तोल 666 किक्कार था। आमीन। சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு सालोमोन के जो ज्ञान बुद्धि की बातें सुनने வருஷம் எவ்வளவு கொண்டு வராங்களாம் பாருங்க. हर प्रति वर्ष कितना भेंट चढ़ाते थे उसके காணிக்கை, लिए। வெள்ளி பாத்திரங்கள், सोना பாத்திரங்கள், चांदी, வஸ்திரங்கள், वस्त्र, शस्त्र, ஆயுதங்கள், शस्त्र सब लेके आते கந்த வர்க்கங்கள், बहुत सुगंधित द्रव्य लेके आते थे, घोड़े, கோவேறு கழுதைகளும் घोड़े सब लेके आते थे, கொண்டு வருவார்கள். ऐसे लेके आते थे। 13 சொல்லுது 13 में बोल रहे हैं வருஷத்துல प्रति वर्ष 666 தாலாந்து நிறைய பொண்ணு கொண்டு வருவாங்களாம். 666 किक्कार लेके आते थे उसके அது पास, ஒவ்வொரு வருஷமும். हर वर्ष लेके आते थे। இதெல்லாம் எதுக்கு வாசிக்கிறோம்? ये सब हम क्यों पढ़ रहे हैं? சாலமோன் செய்வார்னா உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். जब सुलेमान को परमेश्वर करेंगे तो आपको और हमें भी करेंगे। இப்போதான் இந்த சரீர மனுஷன் ஏத்துக்காது. इसको जो शारीरिक मनुष्य है इसको स्वीकार नहीं करता है। ஆண்டவருக்கு சாலமோனும் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். परमेश्वर को सुलेमान भी एक है, आप भी एक ही हैं। அவரை நம்புனீங்கன்னா போதும். सिर्फ उन पर भरोसा रखने से काफ़ी है। சிலுவை நாதரை நம்புங்க. आप क्रूस यीशु मसीह पर आप विश्वास कीजिए। உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர், उन्होंने आपके लिए लहू बहाया है, உயிரை கொடுத்தவர், अपने जान की कुर्बान दिया है। பரலோகத்தை விட்டு நீச கோலமா தூங்கினவர், वो स्वर्गलोक से नीचे आके सारे दुख सहे हैं। முள்முடி சூட்டப்பட்டவர், उनके ऊपर कांटे का मुकुट लगाया गया। நிர்வாணமா தூங்கினவர், वो नंगे होके उनको खड़ा कर दिया। அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் நம்மள அழைச்சின்னு போறாரு. आज भी हमें वो अपने और खींच के लेके जा रहे हैं। இன்னைக்கும் நம்ம கீழ்ப்படியலனா கூட, आज भी अभी उनकी आज्ञाकारी नहीं रहने से भी நம்ம மேல अன்பு செலுத்துறாரு. हम पर बहुत प्यार करते हैं। நம்மளை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தம்முடைய அன்பின் கயிறுனால கட்டி எடுக்கிறார். हमें छोड़ना ही नहीं करके हमें प्रेम की डोर में बांध कर अपने और खींच रहे हैं। என்ன கயிறுப்பா? என்ன கயிறு? प्रेम की डोर में தாம்பு கயிறை போட்டு இழுக்கல, ऐसे रस्सी पकड़ के नहीं खींच रहे हैं। நம்முடைய அன்பினாலே நம்மள கூப்பிடுறார். अपने प्रेम की डोर से बांधकर हमें उनकी ओर बुला रहे हैं। ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे।
இந்த சரீர மனுஷனை சரி பண்ணுங்க. शारीरिक जो मनुष्य है उसको ठीक करना है. நல்லா ஜெபம் பண்ணுங்க. आप अच्छा प्रार्थना நல்ல कीजिए. வேதத்தை வாசிங்க. अच्छा पवित्र शास्त्र को पढ़िए. இரவும் பகலும் தியானமா இருங்க. रात और दिन उस पर ध्यान இந்த कीजिए. சரீர மனுஷன் சொல்றதை கேட்காதீங்க. ये शारीरिक मनुष्य जो बोलता है उसकी बात नहीं सुनना है. ஆவின் மனுஷன் சொல்றதை जो கேளுங்க. आत्मिक बोलता है उसकी बात सुनिए. உள்ள வந்து ஆண்டவர் சொல்லினே இருக்கிறாரு. दिल में हमेशा परमेश्वर बोलते रहते हैं. ஜெபம் பண்ணு, तो प्रार्थना कर, வேதவாசி, पवित्र शास्त्र को पढ़, நல்ல உபவாசம் பண்ணு, अच्छा उपवास रख, நேரத்தை ஆண்டவர்கிட்ட செலவு பண்ணு. परमेश्वर के लिए समय அப்படி गवा உள்ள कर. இருக்கிற ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். हमें आत्मिक रूप में हमसे बोलते रहते हैं. அதுக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது उसके लिए आप जगह देना है. நீங்க தேவன் அருளிய அந்த ஞானம் உங்க வாழ்க்கையில இருக்கும். परमेश्वर का दिया हुआ बुद्धि आप में रहेगा. நீங்க சிறப்பா இருப்பீங்க. आप अच्छे श्रेणी में रहेंगे. நீங்க நல்ல வியாபாரங்களை செய்வீங்க. பெரிய அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். आप अच्छा व्यापार करेंगे, आपको बहुत ही आशीषित रखेंगे. சரீரத்தில் சுகத்தோடு இருப்பீங்க. आप शरीर में भी चंगाई में रहेंगे. உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். आपका शरीर जिलाया जाएगा. நடக்காத காரியங்கள் நடக்கும். जो भी असंभव कार्य है वो संभव होगा आपके जीवन में. எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும். जो आप आशा नहीं कर रहे हो वो सब बातें पूरी होगी. வீடு வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். आपके लिए घर बार बनाएंगे. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். बड़े बड़े काम आपके जीवन में होगा. உங்கள் எதிர்கால சந்ததியை ஆசீர்வதிப்பார். आपके भविष्य के और वंशज को आशीष देंगे. நீங்க உட்கார்ந்து கேட்கும் போது உன் புள்ள கேட்கறான். आप जब अभी बैठ के सुन रहे हो तो आपके बच्चे सुन रहे हैं, आने वाले वंशज. உங்களுக்கு கல்யாணம் ஆகலனா கூட உங்க புள்ள உங்க பேரன் எல்லாம் உங்களுக்கு அதை கேட்டுக்கறான். आपका अभी शादी नहीं होने से भी आपके वंशज बैठ के सुन रहे हैं यहाँ पर. நீங்க கல்யாணம் ஆகி இருந்தீங்கன்னா உங்க புள்ள வயித்துக்குள்ள இருக்கிற புள்ள கூட இதை கேக்குது. जब आपके शादी हो गया तो आपके जो बच्चा पेट में है वो भी सुन रहा है. ஆபிரகாமுக்குள்ள இருந்த லேவி கேட்டு செயல்பட்டது போல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புள்ள இன்னும் குழந்தை பிறக்கலனா கூட உங்களுக்குள்ள இருக்கிற புள்ள அதை கேட்டு கொண்டு இருக்குது. जैसे अब्राहम के जीवन में वो जब दान दिया तो लेवी दिया जैसा करके बोला गया है, वैसे आपके बच्चे भी सुन रहे हैं. இது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில உங்களுக்கு சொல்றார். पवित्र आत्मा इस सुबह के समय में आपसे बोल रहे हैं. அவர் உங்களுடைய கண்ணீர் கவலை எல்லாம் துடைப்பார். वो आपके आंसुओं को चिंताओं को पोंछ डालेंगे. உங்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். आपके सारे परेशानियों को हटाएंगे. உங்க போராட்டங்கள ஒன்றுமில்லாத போகும். आपके संघर्ष पूरा ठीक हो जाएगा. உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். आपको शांति होएगा. சந்தோஷத்தை நிரப்புவார். आपको आनंद से भर देंगे. உங்க வாழ்க்கையில எல்லாம் ஆசீர்வாதமும் நதியை போல ஓடும். आपके जीवन में आशीष एक नदी के जैसे बहेगा. நன்றி ஆண்டவரே. थैंक यू लॉर्ड. இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ये सुबह के समय के लिए आपको எங்களோட धन्यवाद கூட देते हैं. பேசினதுக்காக நன்றி. आपने हमसे बात किया उसके लिए धन्यवाद. ஆவிய உற்சாகம் உள்ளது. आत्मा तो उत्साह में रहता है மாம்சமும் பலவீனம் உள்ளதுதான். लेकिन देह दुर्बल रहता है. ஆனா பலவீனம் உள்ள இந்த மாம்சத்தை लेकिन जो दुर्बल शरीर है நாங்கள் ஆவியினால அழிக்கும்படி हम आत्मा से उसको ठीक करेंगे. நீர் எங்களுக்கு உதவி செய்வீர். आप हमारी मदद कीजिए. பரிசுத்த ஆவியானவர் आपके पवित्र आत्मा வந்திருக்கிற ஒவ்வொரு நபரோடு கூட இடைப்படுவீரா. एक एक जन से भी आप बात कीजिए. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பீராக. आत्मिक हमारे जीवन को आप चंगा कीजिए. எல்லாவித வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ட்ரபிள் போராட்டங்களை ஒளிச்சு கட்டிடுவீயா. सभी के जीवन में जो भी संघर्ष है, जो भी परेशानी है, उसको ठीक कीजिए. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்ய முடியலையோ जो भी अभी हम कर नहीं पा रहे हैं வார்த்தையும் ஆவியானவர் வாழ்க்கையில செயல்படுத்த வைப்பீராக. वो वचन के द्वारा हम कर पाए. நன்றி செலுத்துகிறான். हम धन्यवाद देते हैं. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. एक एक को भी आप आशीष ஒவ்வொரு दीजिए. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. एक एक परिवार को भी आप आशीष ஒவ்வொரு दीजिए. சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. एक छोटे छोटे बच्चों को आशीष दीजिए. கணவன் மனைவி ஆசீர்வதிங்க. पति पत्नी को आशीष दीजिए. குடும்ப பிரச்சனைகள் சரியாகட்டும். सारे परिवार की परेशानी को ठीक कीजिए. ஓ செய்யற வேலைகளை ஆசீர்வதிங்க. जो काम कर रहे हैं उस पर सफलता पाए. வருமானங்களை பெருக பண்ணுங்க. हमारे आमदनी को बढ़ाइए. கடன் பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வாங்க. कर्जा से हमको ऊपर लेके आइए. இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से சுகம் உண்டாகட்டும். हम चंगाई प्राप्त करें. இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से சுகம் உண்டாகட்டும். हम चंगाई प्राप्त करें. இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से சுகம் உண்டாகட்டும். चंगाई प्राप्त करें. இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से சுகம் உண்டாகட்டும். चंगाई प्राप्त करें. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் यीशु के मसीह के नाम से சுகம் உண்டாகட்டும். चंगाई प्राप्त करें. சரீரத்துக்கு எல்லா அவயங்களும் सारे शरीर के सारे अंग சுகம் உண்டாகட்டும். में चंगाई आ पाए. நன்றி ஆண்டவரே. थैंक यू लॉर्ड. பயங்களை எடுத்து போடுங்க. सारे भाइयों को आप निकाल बाहर कीजिए. உமக்கே கனம் துதி மகிமை செலுத்துகிறோம். आपको ही आदर प्रणाम करते हैं இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से. ஆமென். आमेन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். शालोम.